ஓகே சார். ஃபைன். ரைட் சார். நான் திரும்பியும் ஃபுல் ஸ்கிரீன் மோடுக்கு போயிடலாமா சார்? போயிடலாங்க சார். ரைட் சார். ரைட் சார். ஸோ இப்போ இதில் நாம ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நம்மளை பற்றி நாம தான் சார் பேசணும். வெளியிலேருந்து யார் சார் நம்மளை பற்றி வந்து பேச போகிறாங்க? நம்மளை பற்றி யாருமே பேச மாட்டாங்க சார். இப்போ ரீசெண்டாக ஒரு குட்டி கதை வந்து யூடியூப்ல கேட்டேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதை நம்மளோட இப்போ நான் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். கிராமத்துல வந்து ஒரு யானை நடந்து போச்சு அப்படின்னா அந்த பிரசன்டர் சொல்றாரு, அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்குறாரு. எல்லாரும் வந்து யானையை பார்ப்பாங்க, வேடிக்கை பார்ப்பாங்க அப்படி அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. குழந்தைங்களாம் ரொம்ப எக்ஸைட் ஆவாங்க, பெரியவங்கலாம் எக்ஸைட் ஆவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் அவர் என்ன சொன்னாருன்னா, எல்லாரும் வந்து கையெடுத்து வணக்கம் வச்சு அவர் வந்து விநாயக பெருமானே வந்து இறங்கி நடக்கிற மாதிரி, கணபதி எங்களை வந்து விக்னேஷ பெருமானே எங்களை காப்பாத்து அப்படிங்கிற மாதிரி மனிதர்கள் வந்து அந்த யானையை பார்த்து வேண்டிக்கிறதாவும் சிலர் வந்து அவர் சொல்றாரு. அதே சமயத்துல பின்னாடியும் அந்த யானைக்கு பின்னாடியும் சில விஷயங்கள் நடக்கும் சார். இப்போ அந்த யானைக்கு பின்னாடி என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஊர்ல வந்து சில டாக்ஸ் இருக்கும். டாக்ஸ் ரொம்ப கியூட்டான அனிமல் தான். ஆனா அது சில விஷயங்களை செய்யும். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த யானையை வந்து துரத்திக்கிட்டே வந்து பின்னாடி வந்து அது குலைச்சிக்கிட்டே வரும். ஸோ இப்போ இந்த யானை வந்து முன்னாடி நடந்து போய்கிட்டே இருக்கும். இப்போ இந்த யானை ஒரு பொழுதும் பின்னாடி திரும்பி பார்க்காது சார். இது பின்னாடி ஏதோ ஒரு வேற ஒரு பிராணி நம்மளைய வந்து துரத்திக்கிட்டு வருது, நம்மளையும் வந்து அது ஃபாலோ பண்ணிட்டு வருது அப்படின்னு இது எந்த வித ஒரு ரியாக்ஷனும் காட்டாது. இது நேராகவே நடந்து போய்கிட்டே இருக்கும். இப்போ இது நேராக நடந்து போயிட்டு இருக்கும்போது முன்னாடி இருக்கிற மனிதர்கள் இதுக்கு வாழைப்பழம், ஆப்பிள், அதுக்கு ஏதாவது பழம் அந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க, ஏதாவது சொல்லுவாங்க, வணக்கம் வைப்பாங்க. இது எல்லாத்தையும் அது பொருட்படுத்தாம அதனுடைய காரியத்தை அது பார்த்துக்கிட்டு போய்கிட்டே இருக்கும். இவங்க பின்னாடி கொலைக்கிற அந்த பிராணியை பற்றியும் இவருக்கு அந்த கவலை கிடையாது. அந்த யானைக்கு தன்னை வாழ்த்தி வணங்குற ஒரு மனிதர்கள் கூட்டத்தை பற்றியும் அதுக்கு பெரிய கவலை கிடையாது. இந்த யானை என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஏதோ ஒரு வேலைக்காக போய்கிட்டு இருக்கு, அந்த வேலையை நோக்கி அது போயிட்டு நடந்து போய்கிட்டே இருக்கும். இதே மாதிரி தான் சார் நம்மளுடைய லைஃப்ல நம்மளை பாராட்டுறவங்களும் நிறைய பேர் இருப்பாங்க சார். நம்மளுடைய ஒர்க்கை கேலி செய்யறவங்களும் நாம நிறைய பேர் இருப்பாங்க சார். இப்போ நாம யாருன்னு நமக்கு முதல்ல நாம சொல்றது தான் சார் இந்த விஷன், இந்த மிஷன், என்னுடைய இன்ட்ரோடக்ஷன், இது எல்லாமே. இது வந்து உங்களுக்கு கண்டிப்பா தெரியணும். இது தெரிஞ்சா நீங்க நான் ஏன் இது பண்றேன், இதுல இருந்து எனக்கு இதை நான் பண்ணா எனக்கு எவ்வளவு லாபம் கிடைக்கும், இதுதான் எனக்கு எதிர்காலமா, இதுல இருந்து எனக்கு எவ்வளவு பிசினஸ் கிடைக்குது, இதுல என்னால எவ்வளவு டைம் கொடுக்க முடியுது, இதுல இருந்து நான் எவ்வளவு ரெவென்யூ எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற கால்குலேஷன் எல்லாம் நீங்க கொஞ்சம் உட்கார்ந்து ஒரு ஆளுக்கும் இது மாறுபடும். இது எக்ஸாக்டா இப்படிதான் பண்ணணும்னு சொல்ல முடியாது. நான் பர்சனலா ஒவ்வொருத்தரோடைய ஒர்க் பண்ணும்போது நிறைய கால்குலேஷன் இருக்கு. அந்த மாதிரி என்னுடைய டீமோட உட்காந்து அவங்களுக்கு நான் அதை ஹெல்ப் பண்றதும் உண்டு. யாரோ ஒருத்தர் வந்திருக்காரு, அவர் அப்படியே அட்மிட் பண்ணிடுறேன். ஒரே நிமிஷம். இது அட்மிட்டுக்கு மேல போக மாட்டேங்குது சார், சின்ன ஸ்கிரீன் பண்ணாதான் போகுது. ஒரு நிமிஷம். அட்மிட் பண்ணியாச்சு. ஒரு நிமிஷம். ஓகே சார். ஸோ அதனால நாம யாருங்கிறத நம்ம கிட்ட தான் சார் சொல்லணும். இதுல நிறைய கஷ்டப்படுறதுக்கான மெயின் ரீசன் என்னன்னா, ஒரு சிஸ்டம் இல்லாம நாம இந்த பிசினஸை பத்தி என்ன திங்க் பண்றோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சார். அதே மாதிரி இதுல நிறைய கஷ்டங்கள் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு இன்கம் இவ்வளவுதான் வரும், இந்த மாசத்துக்கு எனக்கு உறுதியா இவ்வளவு அமௌண்ட் வரும் அப்படின்னு சொல்ல முடியாம இருக்கிறது ஒரு மிகப்பெரிய கஷ்டமா அமையுது. ஸோ நாம வந்து மக்களை தேடி தேடி போக வேண்டியிருக்கு. ஆனா மக்களுக்கு விழிப்புணர்வு இல்லை, அவங்கள நம்மளால அட்ராக்ட் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி நாம ரொம்ப கஷ்டப்படுறோம். இதை தவிர நமக்கு வந்து டிஜிட்டலா போக தெரியல சார். எனக்கு ஒரு ஆன்லைன்ல ஒரு பொசிஷனிங் பண்ண முடியல. நான் வந்து நிறைய விஷயங்கள் இன்னைக்கு வந்து டிஜிட்டல் எரா மாறிடுச்சு சார். கஸ்டமர் நம்ம கிட்ட ஒரு விஷயத்த கேட்கறதுக்கு முன்னாடியே அவங்க 2 விஷயத்த படிச்சுட்டு வந்துடுறாங்க. ஸோ அப்போ அந்த கஸ்டமர் வந்து நாம கிட்ட டிஸ்கஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்டை வேற ஒருத்தர்கிட்ட கேட்டுட்டு, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சும்மா சொல்லுவோமே, ஒரு ஆன்லைன்ல ஒரு பஜார்னு ஒரு கம்பெனி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கம்பெனியில இருந்து கேட்டுட்டு
அந்த கம்பெனில விசாரிச்சுட்டு இவர் நம்ம கிட்டயும் விசாரிக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு சார். அப்ப நாம இந்த இடத்துல வந்து டிஃபரன்ஷியேட் ஆகணும். இப்போ இந்த டிஃபரன்ஷியேட் ஆகணும் அப்படின்னா நாமளும் அந்த பஜார் இருக்கிற இடத்துல நாமளும் இருக்கணும். இப்போ அவங்க ஏதோ ஒரு மார்க்கெட்ல இருக்கிறாங்க, அதனால அவங்கள உலகம் ஃபுல்லா எல்லாருக்கும் தெரியுது. இப்ப என்னை யாருக்காவது தெரியுமா அப்படின்னா, என்னை யாருக்காவது தெரிய வைக்க வேண்டியது ஏன் பொறுப்பு சார். வெளியில இருந்து யாரும் வந்து அதை தெரிய வைக்க மாட்டாங்க. இன்னைக்கு மார்க்கெட் வந்து மாறுது சார். மார்க்கெட்டோட சினாரியோ வந்து ரிக்குவயர்மெண்ட் வந்து மாறுது. ஒரு 5 வருஷத்துக்கு ஒரு 5 வருஷமுமே ஒரு கஸ்டமர் மாறிடுவாங்க சார். ஏன்னா ஏஜ் பிராக்கெட் மாறிட்டே இருக்கும். அவங்க காலேஜ்ல இருந்து படிச்சுட்டு வரவங்க, அந்த கம்பெனியோட ஸ்கோப்ஸ் இது எல்லாமே ரொம்ப மாறுது. இப்போ ஒரு சர்வே படி 2000க்கு அப்புறமா எவ்ரி ஒரு 5 இயர்ஸ்ல ரொம்ப ரொம்ப உலகம் வந்து வேற வேற சேஞ்சஸ்ல போயிட்டு இருக்கு. ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி 2020ல பாத்தீங்கன்னா ஏஐ பத்தி இவ்வளவு நமக்கு தெரியாது. ஆனா இன்னைக்கு ஏஐ வந்து நிறைய பேருனுடைய வேலை வாய்ப்பை ரீப்ளேஸ் பண்றதா சொல்றாங்க. இன்னைக்கு ஆன்லைன்ல நம்மளால நிறைய விஷயங்களை ஈஸியா செய்ய முடியுது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஒவ்வொரு 5 இயர்ஸுக்கும் ஏதோ ஒரு சேஞ்ச் நடக்குது சார். இது கம்ப்யூட்டர் ஃபீல்டுல மட்டும்தான் இந்த மாதிரி நடக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது ஃபைனான்சியல் ஃபீல்டுலயும் நடக்குது, நம்மளுடைய துறையிலையும் நடக்குது சார். அப்ப நாம என்ன செய்யணும்? நாம இந்த இடத்துல நம்மள பொசிஷன் பண்ண வேண்டியது. ஆன்லைன்ல ஒரு பஜார்ல ஒருத்தர் இருக்கிறாரு அப்படின்னா அந்த இடத்துல நாமளும் ஒரு கடையை போடணும் அப்படின்னு நினைக்க வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு சார். அதை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கணும். இதை பல பேரால பண்ண முடியறதில்ல. இது ஒரு பெரிய கஷ்டமா திங்க் பண்றாங்க. அதே மாதிரி யாருக்கும் இதுதான் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு ஒரு கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் இல்லை. அவங்களுக்கு ஒரு கைடு இல்லை, அவங்களுக்கு ஒரு மென்டார் இல்லை, அவங்களுக்கு ஒரு துணை இல்லை. அவங்க எங்கேயாவது போய் ஸ்டக்கப் ஆகி நிற்கும்போது கூட இருக்கிறவங்களும் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸும் யாரா இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு இந்த பிஸ்னஸை பற்றின அறிமுகம் இல்லை. நம்மளால ஃப்ரீயா இந்த பிஸ்னஸை நம்ம ஃப்ரெண்ட்ஸோட பேச முடியறது இல்லை. ஒருவேளை பேசக்கூடிய ஆளா இருந்தா அவங்க நம்மளுடைய காம்படிட்டர் ஆயிடுறாங்க. அவங்களுக்கு இதுல ஸ்டேக் இல்லை. எனக்கு ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கு ஒரு கஸ்டமர் இருக்காரு, அவரை நான் போய் க்ளோஸ் பண்ணணும், இந்த இடத்துல நான் ஸ்டக்கப் ஆகி நிக்கிறேன்னு ஒரு கஸ்டமரோட நம்மளால இன்னொருத்தர்கிட்ட பேச முடியாத ஒரு பிஸ்னஸாகவும் இந்த பிஸ்னஸோட இயல்பு அமைஞ்சிருக்கு. இதனாலதான் நம்ம நிறைய அட்வைசர்ஸ்ங்க என்ன ஆறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய இடத்துல அவங்க ஸ்டக்கப் ஆகி நிக்கிறாங்க. ஸோ இந்த ஒரு கோர்ட்டை நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க சார். இந்த 1% அட்வைசர் யாரெல்லாம் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்களோ, யாரெல்லாம் எம்டிஆர்டி அச்சீவ் பண்றாங்களோ, அவங்கெல்லாம் வந்து நாம என்ன பண்றோமோ அதே ப்ராடக்ட் தான் விற்கிறாங்க. நாம எந்த கம்பெனியில இருக்கோமோ அதே கம்பெனியில தான் அவங்களும் அசோசியேட் ஆயிருக்காங்க. ஆனா அவங்க ஏதோ கொஞ்சம் டிஃப்ரெண்டா ஒர்க் பண்றாங்க. நாம பண்றதை விட அவங்க ஏதோ கொஞ்சம் டிஃப்ரெண்டா ஒர்க் பண்றாங்க. அதனாலதான் அவங்களால அந்த 1% கிளப்ல போக முடியுது. இப்போ எனக்கும் அந்த எர்னிங் வேணும், எனக்கு அதுல இருக்கிற ரெஸ்பெக்ட் வேணும், நானும் அந்த கிளப்ல ரெகுலரா ஜாயின் பண்ணணும் அப்படின்னா மேல நம்ம பார்த்த அந்த டிஃபிகல்டிஸ் ஏன் நம்ம அட்வைசர்ஸ் ஸ்டக் ஆகி நிக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இல்லையா, அந்த சொல்யூஷன்ல நாம ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் நம்மளால அட்ரஸ் பண்ண முடியணும். நமக்கு கண்டிப்பா அந்த அட்ரஸ் பண்ண முடிஞ்சா, அந்த கெப்பாசிட்டி இருந்தா நாம மற்றவங்களோட டிஃபரெண்டா ஒர்க் பண்றோம் அப்படிங்கிறத நாம நல்லா தெரிஞ்சுக்கலாம். ஸோ நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன மாதிரி நான் ஒரு வேலை செய்யும் போது அதுல இருந்து ரிசல்ட்டை மானிட்டர் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏதாவது ஒன்றை நான் மெஷர் பண்ண ஆரம்பிச்சேன் அப்படின்னா அதுல இருந்து எனக்கு கிடைக்கக்கூடிய ரிசல்ட் ஆனது பெட்டரா இருக்கும். இப்போ நீங்க ஆன்லைன்ல ஒரு வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டீங்க, அதுல இருந்து எனக்கு எவ்வளவு லீட்ஸ் கிடைக்குது, அதுக்கு நான் எவ்வளோ டைம் கொடுக்குறேன் அப்படிங்கிறத நீங்க மானிட்டர் பண்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் ஃபோன் கால் பண்றேன், அதுல இருந்து எனக்கு எவ்வளோ லீட்ஸ் கிடைக்குது, ஒரு நாளைக்கு நான் எவ்வளவு ஃபோன் கால் பண்றேன், எனக்கு ஃபோன் கால் என்னால் பண்ண முடியுதா, ஏன் என்னால் பண்ண முடியல அப்படின்னா, ஒரு ஃபோன் கால் என்னால் பண்ண முடியுது, என்னால் வந்து அதுக்கு மேலே ரிசல்ட் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னா எனக்கு வந்து ஃபோன் கால் பண்ற அளவுக்கு எனக்கு வந்து நம்பர்ஸ் இருக்கு, கான்டாக்ட்ஸ் இருக்கு, தைரியம் இருக்கு, ஆனா சப்ஜெக்ட் நாலேஜ் இல்லை. ஒரு சில பேரால சப்ஜெக்ட் நாலேஜே இல்லாத காரணத்தினால என்னுடைய ப்ராஸ்பெக்ட் இவர் வந்து 10 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய பொட்டன்ஷியல் உள்ளவர், ஆனா இந்த மாதிரி 10 லட்ச ரூபா பொட்டன்ஷியல் இருக்கிறவங்க என்கிட்ட நிறைய பேர் கிடையாது, விரல் விட்டு எண்ணிரலாம், ஒரு 10 பேர் தான் எனக்கு 10 லட்ச ரூபா கொடுக்கக்கூடியவங்களா இருக்கிறாங்க. இப்போ இவங்களோட ப்ராஸ்பெக்டை
நாம இழந்துடக்கூடாது அப்படிங்கிற பயத்தின் காரணமாகவும் நிறைய பேரால செயல்பட முடியலையா சார். அப்போ ஒண்ணு நம்மளுக்கு நாலேஜ் இல்லை, அப்படி இல்லைன்னா நம்மளுக்கு அப்ரோச் பண்றதுக்கு தைரியம் இல்லை. ஏதோ ஒரு ரீசன் வந்து நம்மளைய தடுக்குது. ஸோ அந்த ரீசன் நம்மளைய தடுக்கிற வரைக்கும் இது நம்மளுடைய கம்ஃபர்ட் ஜோன் அப்படின்னா சக்சஸ் இங்க இருக்குது. இது என்னுடைய இந்த உள்ளங்கையினுடைய அளவு வந்து நான் சக்சஸ் ஜோன் அப்படின்னு வச்சுக்கிட்டேன்னா என்னுடைய சக்சஸ் இது என்னுடைய கம்ஃபர்ட் ஜோன் அப்படின்னு வச்சுக்கிட்டேன்னா சாரி உள்ளங்கையினுடைய அளவு வந்து கம்ஃபர்ட் ஜோன் அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டேன்னா என்னுடைய இந்த மேல இன்னொரு ஆள்காட்டி விரல் காட்டுறேன் பாருங்க, இடது கையினுடைய விரல், அந்த விரல் வந்து சக்சஸ். இப்ப இங்க இருந்து நான் இங்க போகணும் அப்படின்னா இந்த கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து சார் நான் கொஞ்சம் வெளியில பயணிக்க ஆரம்பிக்கணும். கண்டிப்பா வெளியில பயணிக்க ஆரம்பிச்சாதான் நாம கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்தால் மட்டுமே நாம வெளியில இருக்கிறவங்களோட கண்ணுக்கு தெரிய ஆரம்பிப்போம். வெளியில இருக்கிறவங்களுக்கு நாம தெரிய ஆரம்பிக்கணும். என்னுடைய ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன் பாருங்களேன். நான் இனிஷியலா ஜாயின் பண்ணும்போது அட்வைசரா ஜாயின் பண்ணேன். நான் வந்து டாடா ஏஐஏல அசோசியேட்டடா இருக்கிறேன். இப்போ இங்க வந்து லீடர் மாடல் அப்படின்னு ஒரு மாடல் இருக்கு. இதுக்கு ஈக்குவலண்டான ஒரு மாடல் வந்து நம்ம எல்ஐசியில வந்து கிளியா அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். இந்த கிளியா அப்படிங்கிற மாடல்ல நாம என்ன பண்ணலாம்னா நிறைய ரெக்ரூட்மெண்ட்டை வந்து அட்வைசர்ஸ் பண்ணலாம். இப்போ எனக்கு ஒரு ஸ்டேஜில் வந்து நான் ஒரு பேக்கேஜில் இருந்து வெளியே வந்து எனக்கு நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கிற காரணத்தினால நான் என் ஃபேமிலியை ரன் பண்ணணும் அப்படின்னா எனக்கு வந்து ஒரு பெரிய தொகை இதிலிருந்து வந்தால் மட்டுமே என்னால் ஒரு பிஸ்னஸை சஸ்டெயின் பண்ண முடியும். இல்லைன்னா நான் திரும்பியும் பழைய மாதிரி வேலைக்கு போக வேண்டிய நிலையில தான் என்னுடைய நிலை இருந்துச்சு. அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த சமயத்தில் நான் சக்ஸஸ் ஆகிறதுக்காக என்னுடைய லீடர்ஷிப் ரோலையும் நான் வந்து கூடவே எடுக்கிறேன். லீடர்ஷிப் ரோல் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சக்ஸஸ் ஆகிறது மட்டும் இல்லாமல் என்னுடைய டீம்ல பல பேரை நான் சக்ஸஸ் ஆக்கணும். ஸோ இதுதான் என்னுடைய ரோல். இது வந்து எனக்கு இந்த பிஸ்னஸ்ல எப்படி பண்ணணும் அப்படின்னு தெரியாது. இது என்னுடைய கம்ஃபர்ட் ஜோனுக்கு வெளியில இருக்குது. ஆனா அதை நான் செய்யும்போது எனக்கு இதிலிருந்து ஒரு இன்கமும் இந்த ஒரு இதுல இருந்து ஒரு இன்கமும் வர ஆரம்பிக்குது. அப்ப என்னால என் ஃபேமிலியை ரன் பண்ண ஆரம்பிக்க முடியுது. அதாவது நாம என்னுடைய கம்ஃபர்ட் ஜோனிலிருந்து கொஞ்சம் வெளியில போகணும். நமக்கு என்ன ரிக்குவயர்மெண்ட், விஷன், மிஷன் தெளிவா தெரிஞ்சா இந்த பிஸ்னஸ்ல இருந்து பல பேர் நிறைய அமௌண்ட்டை எடுக்கிறாங்க சார். இதுல நிறைய தொகை எக்கச்சக்கமான பைசாவை சம்பாதிக்கக்கூடிய பாசிபிலிட்டிஸ் எக்கச்சக்கமா இருக்கு சார். ஆனா அதுக்கு நாம என்ன செய்யணும்னா நாம 1% பீப்புளா இருக்கணும், நாம டிஃபரெண்டா இருக்கணும், நாம நம்மளுடைய கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து நம்ம ப்ராப்ளம் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துக்கு மூவ் ஆக ஆரம்பிக்கணும். ஸோ நாம இப்போ இன்னைக்கு வந்து ஒரு 7 பாயிண்ட் பார்க்கலாம் சார். இந்த 7 பாயிண்ட்டை குயிக்கா பார்த்துடலாம். இந்த 7 பாயிண்ட்ல முதல் பாயிண்ட் வந்து நீங்க நோட் பண்ணிக்கோங்க. முதல்ல நம்மளுக்கு வந்து ஒரு ஹேபிட் வேணும் சார். இதுதான் சார் பாயிண்ட் 1. நம்மளுக்கு வந்து ஒரு சிஸ்டம் இருக்கணும். ஓகேவா? நம்ம எவ்வளோ எஃபர்ட், நான் ஒரு காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் ரொம்ப கடுமையா உழைக்கிறேன் தெரியுமா சார் அப்படின்னா அதுல இருந்து ரிசல்ட் வர்றதை விட ஒரு சிஸ்டம்ல இருந்து ரிசல்ட் வர்றது தான் ரொம்ப ஈஸியா இருக்கும் அப்படின்னு பெரிய பெரிய எக்ஸ்பர்ட்ஸ் கணிச்சு சொல்றாங்க. இது வந்து வேர்ல்டு வைடு ப்ரூவன் பண்ணப்பட்ட ஒரு மெத்தட். எல்லா கம்பெனியுமே அதனாலதான் ஒரு சிஸ்டமை அடாப்ட் பண்ணணும் அப்படின்னு ஃபார்ச்சூன் 500 கம்பெனிஸ் எல்லாமே அவங்க ஒர்க் பண்றாங்க. நாம என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ஹேபிட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் எஃபர்ட்ஸ் போடுறது நல்லது சார். நீங்க எஃபர்ட்டை எதுக்கு போடணும்னா ஒரு சிஸ்டமை பில்ட் பண்றதுக்கு போடணும் சார். உங்களுக்குன்னு ஒரு சிஸ்டமை நீங்க உருவாக்கணும் சார். அந்த சிஸ்டம்ல உங்களுக்குன்னு ஒரு சாஃப்ட்வேர் கேப்பபிலிட்டிக்கான டூல்ஸு, உங்களுடைய வேலையை சிம்பிளிஃபை பண்ணக்கூடியதுக்கான டூல்ஸு, டெய்லியும் ஸ்ட்ரக்சர், நான் இப்படி இருக்கலாமே, ஸ்ட்ரக்சர் இப்படி வச்சுக்கலாமே, நான் டெய்லியும் இந்த வேலைகள்லாம் செய்வேன், திங்கக்கிழமை மட்டும் இந்த வேலை செய்வேன், செவ்வாய்க்கிழமை மட்டும் இந்த வேலை செய்வேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு என்னுடைய ஸ்ட்ரக்சர்ல நீங்க பார்த்தீங்க அப்படின்னா 3ல இருந்து 4 என்னுடைய டீம் மெம்பர்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு பெரிய மீட்டிங் இருக்காது. ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்களும் இல்லை அட்வைசர், ஃபுல் டைம் அட்வைசராக இருக்கிறவங்களும் எல்லாருமே ஓரளவுக்கு அவைலபிளாக இருப்பாங்க. 3ல இருந்து 4 நான் டெய்லியும் அவங்களுக்கு வாட்ஸ்அப் டெக்ஸ்ட் பண்ணுவேன், ஒரு வாய்ஸ் மெசேஜ் போடுவேன், நான் அவங்களுடைய டெய்லியும் பேசுவேன். இது என்னுடைய டீமோட கனெக்ட் பண்ணக்கூடிய ஸ்ட்ரக்சர். இன்னொரு ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா எவ்ரி சாட்டர்டே
என்னுடைய டீமோட நான் கனெக்ட் பண்றதுக்காக 7லிருந்து 8:30 மணி வரைக்கும் ஈவினிங் டைம்ல ஒரு மீட்டிங் வச்சிருக்கிறேன். யாராலெல்லாம் பாசிபிள் இருக்கோ, இப்போ நம்ம ஒரு ஸ்ட்ரக்சர் வச்சிருக்கோம் இல்லையா, இப்போ அழகா வந்து ஒரு சூப்பர் ஸ்ட்ரக்சர் வச்சிருக்காங்க, கெஸ்ட் ஸ்பீக்கர்ஸை இன்வைட் பண்றாங்க, நாம வந்து இந்த இன்விடேஷன் மூலமா ஜாயின் பண்றோம். இந்த இன்விடேஷன் மூலமா நாம வந்து இதுல இருந்து நிறைய விஷயங்களை நாம வந்து ஒவ்வொரு ஸ்பீக்கர் கிட்ட இருந்து ஒரு வாரங்க ஒவ்வொருத்தங்க வராங்க, அவங்க வந்து ஒன்னொன்னு நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறாங்க, நாம அதுல இருந்து நம்ம கத்துக்கிறோம். இது நீங்க வச்சிருக்கிற சிஸ்டம். எவ்ரி தேர்ஸ்டே வந்து ஒரு 7லிருந்து 8:30 அந்த மாதிரி நீங்க இவங்க ஒரு சிஸ்டம் வச்சிருக்காங்க, நமக்கு வந்து ஒரு சிஸ்டம். உங்களுடைய பர்டிகுலர் உங்களுடைய சிஸ்டம் என்ன சார்? நீங்க அதை வந்து ரொம்ப ரொம்ப தெளிவா ரொம்ப ரொம்ப கிளியரா உங்களுடைய சிஸ்டமை நீங்க டிஃபைன் பண்ணணும் சார். இதை நீங்க டிஃபைன் பண்றதுக்காக உட்காரணும். அதாவது இந்த சிஸ்டமை வந்து நீங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. இதுல இருந்து ரிசல்ட் வரல அப்படின்னா இந்த சிஸ்டம்ஸை மாற்ற ஆரம்பிக்கலாம். இப்போ இந்த சிஸ்டம் எப்படிலாம் இருக்கணும்னு நம்மளுக்கு எல்ஐசியில் டெவலப்மெண்ட் மேனேஜர் இருப்பாங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, ஆன்லைன் சப்போர்ட் இருக்கும். இந்த மாதிரி சிஸ்டம்ஸ் மூலமா நாம நிறைய விஷயத்த அந்த சிஸ்டம்ல இருந்து நாம எடுத்துக்க ஆரம்பிக்கலாம். நமக்கு கண்டிப்பா வந்து ஒரு சப்போர்ட் வேணும், சிஆர்எம் டூல்ஸ் வேணும். என்னுடைய கஸ்டமருடைய பர்த்டேஸை எனக்கு யாராவது ரிமைண்ட் பண்றதுக்கு எனக்கு கூகுள் கேலண்டருடைய சப்போர்ட் எடுத்துக்கலாம். எனக்கு இன்னைக்கு யாரையாவது ஒருத்தரை நான் கான்டாக்ட் பண்ணணும் அப்படின்னா எனக்கு அந்த கேலண்டர்ல நான் ரிமைண்டர் போட்டுக்கலாம். ஸோ நான் ஃபாலோ பண்ண வேண்டியதை எனக்கு யாராவது ரிமைண்ட் பண்றதுக்கு நிறைய சிஸ்டம் இருக்கு, நிறைய டூல்ஸ் இருக்கு. இன்னைக்கு ஆன்லைன்லயும் சரி, டெய்ரியிலையும் சரி, நான் இங்க நிறைய விஷயங்களை செய்ய முடியும். தயவு செய்து உங்களுக்குன்னு ஒரு சிஸ்டம் பில்டு பண்ண ஆரம்பிங்க. ஒருவேளை உங்களுக்கு ஒரு சிஸ்டம் இல்லைன்னா நீங்க சிஸ்டம் பில்டு பண்ணணும். ஏன் சார் சிஸ்டம் பில்டு பண்ணணும்? நீங்க ஒரு தனி நபரா தெரிஞ்சீங்க அப்படின்னா, நீங்க தனி நபரா தெரியும் போது உங்களுக்கு வந்து அவ்வளோ பெரிய ரிசல்ட் தெரியாது. ஒருவேளை நீங்க அதுவே ஒரு தனி பிராண்டா தெரியுறீங்க. சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் சார், நான் ஒரு தனி ஆளுன்னு போறதை விட என் கூட எல்ஐசி டெவலப்மெண்ட் மேனேஜர் என் கூட வராரு, நான் வந்து இவர் இன்ட்ரோடக்ஷன் பண்றேன் அப்படின்னா, இந்த எல்ஐசி டெவலப்மெண்ட் மேனேஜர் அப்படிங்கிறவர் அவர் ஒரு பதவியின் காரணமா, ஒரு பொசிஷனின் காரணமா அவர் வந்து என்னுடைய இமேஜை விட அவருடைய இமேஜ் அந்த இடத்துல வந்து டெஃபினட்டா நல்லா பெருசா தெரியுது. ஓகேவா? ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், இதை நீங்க உங்களுடைய விஷயத்துல நீங்க எப்படி இன்டர்பிரேட் பண்ணலாமோ, எப்படி கரெக்டா பண்ணலாமோ நீங்க பாத்துக்கோங்க. எனக்கு தோணுன எக்ஸாம்பிளை நான் உங்களுக்கு ஒரு ரேண்டமா சொல்றேன். அதாவது ஒரு கம்பெனி ஒரு ஆளை விட பெருசு சார், ஒரு பிராண்டு ஒரு தனி நபரை விட பெருசு சார். நீங்க தனி நபரா கண்ணுங்களுக்கு தெரியுறீங்களா? உங்களுடைய கஸ்டமர்ஸ் கண்களுக்கு நீங்க ஒரு கம்பெனியா தெரியுறீங்க, நீங்க ஒரு பிராண்டா தெரியுறீங்களா? நீங்க இந்த கேள்வியை கேட்டுக்கிட்டு நீங்க பிராண்டா மாறணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நீங்க செய்ய வேண்டிய ஹேபிட் தான் சார் சிஸ்டம் ஓவர் எஃபர்ட்ஸ். நீங்க நிறைய எஃபர்ட்ஸ் தான் சார் போடுறீங்க, ரிசல்ட் தான் வர மாட்டேங்குது. இதுதான் வந்து பல பேர் பல ஷார்ட்டா சொல்லணும்னா இதான் பல பேர் பல விதமா சொல்லுவாங்க. சார் நான் காலையில் 8 மணிக்கு எழுந்துக்கிறேன் சார், 10 பேரை பார்க்குறேன் சார், ஒரு பாலிசி கூட கிடைக்க மாட்டேங்குது சார். சிஸ்டம் ஓவர் எஃபர்ட். நீங்க செய்ய வேண்டியது உங்களுக்கான சிஸ்டம். இன்னைக்கு ஒரு மணி நேரம் திங்கக்கிழமை நான் பவர் வேர்ட்ஸ் படிக்க போறேன். எந்தெந்த வேர்ட்ஸ் எல்லாம் என்னுடைய கஸ்டமருடைய ஹார்ட்டை அட்ராக்ட் பண்ணக்கூடிய வேர்ட்ஸ், இது நான் எவ்ரி மண்டே 10 to 11 o'clock படிப்பேன். ஒரு சிஸ்டம் சார். இப்போ உங்களுக்கு இதுதான் சிஸ்டமா அப்படின்னு எனக்கு தெரியாது. நீங்க கண்டிப்பா ஒரு மென்டார் இருந்தால் அவங்கள ஃபாலோ பண்ணிக்கலாம். உங்களுக்குன்னு ஒரு சிஸ்டம் உங்களுக்கே டெவலப் பண்ண முடிஞ்சா டெஃபினட்டா பண்ணுங்க. இல்லை ஆன்லைன்ல நிறைய சப்போர்ட் எடுத்துக்கோங்க. ஆனால் கண்டிப்பா ஒரு சிஸ்டம் பில்ட் பண்ணுங்க. ஏன்னா நீங்க ஒரு பிராண்ட் அப்படின்னு மாறிட்டீங்கன்னா நீங்க தனிநபரா தெரிய மாட்டீங்க, ஒரு பெரிய ட்ரஸ்டபிள் பர்சனா தெரிவிங்க. அப்போ உங்க மேல இருக்கக்கூடிய அளவிட முடியாத ட்ரஸ்ட் உங்களுடைய பிசினஸ் கன்வர்ஷனுக்கு ரொம்ப ஈஸியா அமையும் சார். கிளியரா சார்? நோட் பண்ணிட்டீங்களா சார்? எல்லாரும் நோட் பண்ணிருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். செகண்ட் பேஜுக்கு நான் போறேன் சார். ஹேபிட் 2 சார். ஓகேங்களா? ஸோ இது வந்து நாம இதை தான் முதல்ல சொன்னேன், நாம வந்து நிறைய ஒரு மேக்னெட்டா மாறணும் சார். நாம வந்து நிறைய பேரை சேஸ் பண்றதை நிறுத்திட்டு மக்களை அட்ராக்ட் பண்ண ஆரம்பிக்கணும். அப்போ மக்களை நான் அட்ராக்ட் பண்ற பர்சனல் அத்தாரிட்டியா மாறணும்னா எதை சொன்னா சார் மக்கள் வந்து இன்னைக்கு அத்தாரிட்டின்னு நம்புறாங்க? இப்போ ஃபைனான்ஸ்ல
ஃபைனான்ஸ் ஃபீல்டில் நான் ஒரு விஷயம் சொன்னால் அவங்க என்னை அத்தாரிட்டி அப்படின்னு நம்பணும்னா என்னுடைய இமேஜ் போட்டு நான் ஒரு மைக்கை வச்சு பேசுகிற மாதிரி ஒரு இமேஜ் நான் வெளியில் விடுறேன் வச்சுக்கோங்களேன். என்னைய ஒரு ஸ்பீக்கராக கூப்பிடுறாங்க, நான் ஒரு 20 பேருக்கு வந்து ஒரு ஸ்பீக்கர் ஒரு ஃபோரமில் வந்து நான் அட்ரஸ் பண்ணுறேன் அப்படின்னா மக்கள் என்னைய அத்தாரிட்டியாக ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்க. ஒரே ஒரு ஃபோட்டோ வந்து பல விஷயங்களை எனக்கு சால்வ் பண்ணுது. அப்போ அதுக்கு நான் என்ன சார் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நான் என்னைய எக்யூப் பண்ணிக்கணும், அதுக்கு நான் என்னைய தயார் பண்ணிக்கணும், அதுக்கு நான் நிறையா விஷயங்களை ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அப்போ நான் வந்து அடுத்தவங்களுடைய ப்ராப்ளமை என்னால் சால்வ் பண்ண முடியுதா? இப்போ அடுத்தவங்களுக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது. இந்த ப்ராப்ளம் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு இன்சூரன்ஸ் அட்வைசருக்கு அவருக்கு வந்து எம்டிஆர்டி அச்சீவ் பண்ணணும்னு ஆசை சார். அவர் இது வரைக்கும் ஒரு தடவை கூட அச்சீவ் பண்ணலை. நான் அவரை எம்டிஆர்டி நீங்கள் அச்சீவ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை கொடுத்து அவருக்கு ஒரு சிஸ்டம் கொடுத்து அதை நான் டெவலப் பண்ணி அவருக்கு கொடுக்குறேன். இப்போ அவருடைய ப்ராப்ளமை நான் சால்வ் பண்ணும்போது அவர் அவரை மாதிரி இருக்கிற ஒரு 10 பேர்கிட்ட என்ன ரெஃபர் பண்ணுறாரு. அப்போ நான் என்ன ஆயிடுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிராண்ட் அத்தாரிட்டியாக மாற ஆரம்பிக்கிறேன். இப்போ இதை உங்களால உங்க கஸ்டமர் கிட்ட செய்ய முடியுமா சார்? கஸ்டமருக்கு என்ன சார் ப்ராப்ளம் இருக்கு, அவருக்கு என்ன சார் பெயின் இருக்கு, நீங்க ஏன் சார் இந்த பிசினஸ் வந்தீங்க, ஓகேவா? அதை ரொம்ப தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி ரெண்டாவது ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கணும், அதுதான் ஹேபிட் 1. அடுத்த பாயிண்ட், நீங்க அட்ராக்ட் பண்ண ஆரம்பிக்கணும், நீங்க ஒரு பிராண்டா மாற ஆரம்பிக்கணும். எப்போ சார் நீங்க ஒரு பிராண்டா மாற முடியும்? நீங்க எப்போ ஒரு பிராண்டா மாற முடியும் அப்படின்னா எப்போ கஸ்டமருடைய ப்ராப்ளமை நீங்க சால்வ் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ அப்பதான் சார் உங்களை பிராண்டா ரெகக்னைஸ் பண்ணுவாங்க. அப்போ நிறைய பேருக்கு நீங்க பேசும்போது இதெல்லாம் கஸ்டமருக்கு பெயின்னே தெரியாது. இன்சூரன்ஸ்னால ஒரு பெயின் இருக்கு, இன்சூரன்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு பெரிய இன்ஃபர்மேஷனே இன்னைக்கு நிறைய பேருக்கு இல்லாம இருக்குது அப்படின்னா நான் இந்த இடத்துல ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல விரும்புறேன். இது ரொம்ப நல்ல எக்ஸாம்பிள் சார். ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி வந்து இந்த ஏர் ட்ரெஸ்ஸர்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா சார், யாரோ வந்திருக்காங்க சார், ஒரு நிமிஷம் அவரை அட்மிட் பண்ணிடுறேன், ஒரு நிமிஷம் எனக்கு அலோவ் பண்ணுங்க. ஃபுல் ஸ்கிரீன் தெரியுதா சார்? எனக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் மட்டும் கொடுக்க முடியுமா சார்? தெரியுதுங்க சார். ரைட் சார். நான் இப்போ இத்தனை நேரம் பேசுனதெல்லாம் கேட்குது இல்லையா சார்? கிளியர் ஆடிபிலிட்டி இருக்கு இல்லையா சார்? எதுவும் ப்ராப்ளம் இல்லை, இன்டர்நெட் இஷ்யூல எதுவும் ஆடியபிளா இருக்கு. ரைட் சார், ஒரே நிமிஷம் இருங்க சார். திரும்பி யாரோ ஒருத்தவங்க வந்திருக்காங்க, அவரை அட்மிட் பண்ணிடுறேன் சார், ஒரே நிமிஷம் எனக்கு டைம் கொடுங்க. ஃபேண்டாஸ்டிக் சார், அவங்க அட்மிட் ஆயிட்டாங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஃபார் ஜாயினிங். ரைட் சார். ஸோ சாரி, இப்போ ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் சொல்லிடுறேன் சார். வந்து நம்ம ப்ரெசன்டேஷனை 8:15 நான் முடிக்க பார்க்குறேன் சார். லாஸ்ட் 15 மினிட்ஸ் உங்களுக்கு என்னோட ஏதாவது டிஸ்கஸ் பண்ணணும்னா சார் சொன்ன மாதிரி, சூர்யா சார் சொன்ன மாதிரி நம்ம ஏதாவது டிஸ்கஸ் பண்ணுறதுனா கண்டிப்பாக பண்ணிக்கலாம் சார். அதுக்குள்ளேயும் நான் முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன், அதுக்குள்ளேயும் முடிச்சிடுறேன். ஸோ இப்போ நாம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நாம் வந்து ஒரு பிராண்டாக மாறணும். பிராண்டாக மாறுறதுக்கு ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம், ஒரு இண்டஸ்ட்ரியை பற்றி சொல்லலாம். ஏர் ட்ரெஸ்ஸிங் அப்படின்னு ஒரு இண்டஸ்ட்ரி சார். இந்த இண்டஸ்ட்ரியில் எனக்கு தெரிஞ்சு சில வருஷங்களுக்கு முன்னாடி, ஒரு 15 வருஷம் 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆள் வந்து 50 ரூபா தான் கொடுப்பாங்க, 30 ரூபா தான் கொடுப்பாங்க, 25 ரூபா தான் கொடுப்பாங்க. ஊருக்கு தகுந்த மாதிரி, அவங்க பிளேஸ்க்கு தகுந்த மாதிரி 100 ரூபாய்க்குள்ள தான் அவங்க ஏர் ட்ரெஸ்ஸிங் அப்படின்னு பண்ணுவாங்க. இன்னைக்கு ஒரு ஏர் ட்ரெஸ்ஸிங் யூனிட்ல இருந்து வெளியில வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நிறைய விஷயங்களை அந்த இண்டஸ்ட்ரி வந்து இன்கார்பரேட் பண்ணிடுது. ஒரு மசாஜ் பண்றாங்க, மெனிக்யூர் பண்றாங்க, பெடிக்யூர் பண்றாங்க, ஏர் ஸ்ட்ரைட்டனிங்ன்றாங்க, ஏதோ பின்னாடி ஏதோ நிறைய விஷயங்களை அவங்க ஆட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இப்படி இவங்க நிறைய விஷயங்களை ஆட் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 5000 ரூபா கூட பில் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு அந்த இண்டஸ்ட்ரியை அவங்க டெவலப் பண்ணிட்டாங்க. இது அவங்களோட இண்டஸ்ட்ரி சார். அந்த இண்டஸ்ட்ரியை பியூட்டிஃபுல்லா அவங்க அந்த மாதிரி இன்னைக்கு கொண்டு வந்து நிறுத்துறாங்க. அதுல பிரீமியமா இருக்கிறவங்க, நல்லா பண்ணக்கூடியவங்க, நல்ல ஆம்பியன்ஸ் கொடுக்கக்கூடியவங்க, நல்ல ஏசி போட்டு ஹைஜீனா வச்சிருக்கிற மாதிரி காமிக்கிறவங்க நிறைய சார்ஜ் பண்றாங்க. மக்கள் இன்னைக்கு அதை கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கிறாங்க. அதே மாதிரி சார் நம்ம இண்டஸ்ட்ரியிலையும் பிரீமியம் பீப்புளுக்கு நிறைய கொடுக்கக்கூடிய இடத்துல நிறைய பேர் தயாரா இருக்கிறாங்க.
அந்த பிராண்டா நாம மாறணும். அதுக்கு நமக்கு நிறைய ஸ்ட்ரக்சர் வேணும். அதுக்கு நாம நிறைய உழைக்கணும். இதுதான் சார் நம்மளுடைய ஹேபிட் நம்பர் 2 இருக்கணும். நாம ஒரு பிராண்டா மாறுறதுக்காக எல்லா செயல்பாடுகளும் செய்யணும் சார். நான் இப்ப 3வது ஸ்ட்ரக்சருக்கு போயிடுறேன் சார். இப்ப நாம 3வதா செய்ய வேண்டிய ஹேபிட் என்ன அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, வேல்யூ பிஃபோர் சேல்ஸ். ஓகேங்களா? நம்ம வந்து நாம நிறைய படிக்கிறதும், நம்ம கஸ்டமருக்கு வந்து நிறைய விஷயங்கள்ல டிஃபரெண்டா சொல்றதும் நம்மளுக்கு கண்டிப்பா தெரியணும் சார். இப்ப நீங்க சொல்ல போற விஷயமும் வேற ஒருத்தர் சொல்ல போற விஷயமும் அந்த ப்ராடக்டை பொறுத்த வரைக்கும் எதுவும் மாற்ற முடியாது சார். ஒரு எக்ஸாம்பிள், 1% அட்வைசர் ஒருத்தர் நம்ம கம்பெனியில் இருக்காரு சார். அந்த டாப் 1%ல இருக்கக்கூடிய அட்வைசர் அதே ப்ராடக்ட் தான் கொடுக்க போறாரு. அவருக்கு சும்மா ஒரு ப்ராடக்ட் பேர் இப்படி வச்சுக்குவோமே, ஜீவன் பாக்ஸ் அப்படின்னு வச்சுக்கிறேன். நான் எக்ஸாக்டா ஒரு ப்ராடக்ட் பேர் சொல்லல, சும்மா ஒரு கற்பனைக்காக ஒரு பெயர் சொல்றேன். நீங்க அதை பொறுத்து அருளிக்கோங்க. ஓகேவா? ஜீவன் பாக்ஸ் அப்படின்னு ஒரு ப்ராடக்டை வந்து கம்பெனியில கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இந்த ஜீவன் பாக்ஸ் அப்படிங்கிற இந்த ஒரு ப்ராடக்ட் கம்பெனியில காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் யார் வித்தாலும் ப்ராடக்ட் ஃபீச்சர் அதே தான் சார். FAB அப்படின்னு நம்ம ஒன்று சொல்லுவோம். ஃபீச்சர்ஸ் என்ன? ஓகேங்களா? இப்போ இந்த ப்ராடக்டுடைய ஃபீச்சரை வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்னா, இந்த ப்ராடக்ட்ல இருக்கிற ஃபீச்சர் வந்து காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கிற எல்லா அட்வைசர்ஸுக்கும் ஒன்று தான் சார். ஆனா அதனால கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்டை எக்ஸ்பிளைன் பண்ற விதம் இருக்கு பாருங்க கஸ்டமருக்கு, அது மாறுபடும் சார். இப்போ கஷ்டப்படுற ஒரு அட்வைசர் ஒரு சேல்ஸை க்ளோஸ் பண்ண கஷ்டப்படக்கூடிய ஒரு அட்வைசர் எக்ஸ்பிளைன் பண்ற விதமும், அதே க்ளோசிங்குக்காக ஒரு டாப் 1%ல இருக்கக்கூடிய ஒரு அட்வைசரும் விற்கக்கூடிய ப்ராடக்ட் ஒன்னா இருந்தாலும், அந்த ப்ராடக்டினுடைய ஃபீச்சர் ஒன்னா இருந்தாலும், அதிலிருந்து கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்டை அவங்க கஸ்டமர் மைண்ட் செட்டுக்கு தகுந்த மாதிரி கொடுக்குறாங்க பாருங்க சார். அதுதான் சார் அவங்களுடைய டிஃபரன்சியேஷன். அங்கதான் சார் அவங்க ரொம்ப மாறுபடுறாங்க. அந்த இடத்துல தான் சார் நம்மளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பெரிய டிஃபரன்ஸ் வருது. இது வந்து எப்படி வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து கான்ஃபிடன்ஸ் வரும் சார். கான்ஃபிடன்ஸ் இருந்தால் தான் இது வரும். இது வந்து மைண்ட் செட். நான் முதல்ல சொன்ன பாருங்க, ஆரம்பிக்கும் பொழுது நாம வந்து இதுல மைண்ட் செட்டில் ரொம்ப கிளியரா இருக்கணும். இந்த மைண்ட் செட் ரொம்ப கிளியரா இருந்தாதான் ஒரே ப்ராடக்டை ஒரு கம்பெனியில இருக்கக்கூடிய ஒரு செக்யூரிட்டி அதிகாரிக்கும் ஒரு சிஇஓக்கும் நம்மளால ஒன்னா கொடுக்க முடியும் சார். ஒருத்தவங்க ஜாயின் பண்ணிருக்காங்க சார், அவர் அலோவ் பண்ணிடுறேன் சார். ஒரு நிமிஷம் எனக்கு டைம் கொடுங்க சார். ஓகே சார், அவங்களை அட்மிட் பண்ணிட்டேன் சார். ஜாயின் பண்றாங்க. அதுக்குள்ளேயும் ஸ்கிரீன் பெருசு பண்ணியிருக்கேன். அவங்க ஜாயின் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா. ஸோ வெல்கம் சார். யாரோ ஒருத்தவங்க ஜாயின் பண்ணியிருக்கீங்க, வாங்க சார், உங்களுக்கு வெல்கம் சார். ஸோ இப்போ நம்ம 3வதா பார்க்கக்கூடிய இந்த இம்பார்ட்டண்ட்டான விஷயம் இதுல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரே ப்ராடக்டை, இந்த ஜீவன் பாக்ஸ் அப்படின்னு சும்மா எக்ஸாம்பிளுக்கு சொன்ன இந்த ப்ராடக்டை ஒரு செக்யூரிட்டி அதிகாரி, ஒரு செக்யூரிட்டி ஆஃபீஸருக்கும் அவரால் கொடுக்க முடியும், ஒரு சிஇஓக்கும் அவரால் கொடுக்க முடியும். இப்போ இந்த செக்யூரிட்டி ஆஃபீஸர் சார் வாங்குற ஒரு அமௌண்ட் பார்த்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கும் அவருடைய லைஃப் ஸ்டைலு. சிஇஓ சாரோடைய லைஃப் ஸ்டைல் வேற மாதிரி இருக்கும். ஆனால் ப்ராடக்ட் ஒன்று தான். இவங்க 2 பேருக்கும் எது சொன்னா கேட்சியா இருக்கும் அப்படின்னு நம்மளுக்கு சொல்ல தெரியணும். அதுக்கு நாம ஒர்க் பண்ணணும். அதுக்கு நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் தெரியணும். எந்தெந்த கேட்டகரி, எந்த ஏஜ்ல இருக்காங்க, கஸ்டமர் என்ன, அவங்க என்ன விருப்பப்படுறாங்க, அவருக்கு மியூசிக் பிடிக்குமா, அவர் ஆப்பிள் ஃபோன் வச்சிருக்காரா, அவருடைய லைஃப் ஸ்டைல் என்ன, அவர் எந்த இடத்துல இருக்காரு, அவருடைய லைஃப் ஸ்டேஜஸ் என்ன, இந்த மாதிரி பல விஷயங்களை நம்மளால கிராஸ் பண்ண முடியணும், அனலைஸ் பண்ண முடியணும். அந்த அனலைஸ் பண்ணதுக்கு தகுந்த மாதிரி நாம சொன்ன அந்த பவர் வேர்ட்ஸை நம்ம முதல்ல ஆட் பண்ண ஆரம்பிக்கணும். அந்த பவர் வேர்ட்ஸை நம்ம ஆட் பண்ணிக்கிட்டு அதை நம்ம கஸ்டமரோடைய பேசும்போது அந்த பெனிஃபிட் அவருக்கு பெரிய பெனிஃபிட்டா தெரியணும். அதனால அவருக்கு ஒரு பெரிய லாபமா இருக்கணும். போய் எக்ஸாக்டா அந்த ப்ராடக்ட்ல இருக்கிற ஒரு ஃபீச்சரை மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அதனால கஸ்டமருக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்டை எனக்கு சரியா எக்ஸ்பிளைன் பண்ண தெரியல, பெருசா என்னால சொல்ல முடியல அப்படின்னா அந்த சேல் வந்து பெருசிய லெவல்ல கன்க்ளூட் ஆகாது. கஸ்டமருக்கு நாம சேலை விட அவருக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூவை நாம நல்லா காமிக்க தெரியணும். நமக்கு
அதனுடைய வேல்யூ புரியணும். இப்போ இந்த ப்ராடக்டினுடைய வேல்யூ ஒரு 35 வயசுக்காரருக்கு இது எப்படி வேல்யூவா இருக்குது, இது ஒரு 55 வயசு உடையவருக்கு எப்படி வேல்யூவா இருக்கு, இது நமக்கு சொல்ல தெரிஞ்சா ஏஜ் பேஸ்ட் நம்மளுக்கு இது அவங்களுடைய லைஃப் ஸ்டேஜஸ் வச்சு நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடிஞ்சா நம்ம டெஃபினட்டா நாம டாப் 1% அட்வைசர் லீக்ல கண்டிப்பா என்டர் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. இதுக்கெல்லாம் டெஃபினட்டா நாம உழைக்கணும் சார். டெஃபினட்டா இதுக்கு நிறைய விஷயங்கள் தேவைப்படும். நமக்கு கண்டிப்பா நான் சொன்ன மாதிரி மென்டார்ஷிப் தேவை. நாம நிறைய விஷயங்களை நிறைய இடத்துல இருந்து படிச்சு நம்ம தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கணும். ஃபைனான்ஸ் ஆர்டிக்கல் நிறைய படிக்கணும். நான் நிறைய நல்ல பீப்புளெலாம் பார்த்துருக்கேன். ஒருத்தர் வந்து திருச்சியில் ஒரு சார் இருக்காரு. அந்த சார் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா, நியூஸ் ஆர்டிக்கல் தமிழ் நியூஸ் பேப்பர்லையும் இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர்லையும் வர எல்லா நியூஸ் ஆர்டிக்கலையும் என்ன பண்ணுவாங்கன்னா அழகாக ஒரு ஃபைலில் போட்டு ஒரு பேப்பரில் ஒட்டி வச்சிருவாங்க. அந்த ஆர்டிக்கலை மட்டும் கட் பண்ணி அழகாக அதை பேஸ்ட் பண்ணி வச்சிருப்பாரு. இப்போ ஏதோ ஒரு டிஸ்கஷனில் இதை பாருங்க சார், இந்த மாதிரி எங்கள் கம்பெனிலேருந்து இவ்வளோ ரூபாவை நான் இந்த ட்ரெயின் ஆக்சிடென்ட்லேருந்து நாங்கள் சொன்ன மாதிரி கொடுத்துருக்கோம். இதை நான் சொல்லலை சார், இந்த ஆர்டிக்கல் இந்த எடிஷனில் இன்னைக்கு இந்த டேட்டில் இந்த நியூஸ் பேப்பர்லேருந்து வந்தது சார். இந்த மாதிரி அவரால் ஆயிரக்கணக்கான இல்லை ஒரு 100 கணக்கான இல்லை ஒரு டசன் கணக்கில் அவருடைய ஃபைலில் அவர் அதை ஒட்டி வச்சிருக்கிறாரு. அவரால் அதை காமிக்க முடியும். இப்போ பாருங்களேன், அவர் எப்படி ஒரு வேல்யூ சிஸ்டமை வந்து பில்டு பண்ணியிருக்காரு. அவர் பேப்பர் படிக்கிறாரு, அந்த பேப்பர்ல இருந்து ஃபைனான்சியல் ஆர்டிகல் ரிலேட்டடாக நிறைய விஷயங்கள் படிக்கிறாரு. அது எப்படி கஸ்டமருக்கு பெனிஃபிட் ஆகுது, எடுக்காதவங்க எப்படி கஷ்டப்படுறாங்க, இது இவங்களுக்கு எப்படி சஃபர் ஆகுது, இந்த டேட்டா என்ன சொல்லுது அப்படிங்கிறத நீங்களும் நானும் வாயில வெர்பலா சொல்லாம அதுக்கு சப்போர்ட்டிங் டாக்குமெண்டா ஒரு பேப்பர்ல இருந்து அதை கட் பண்ணி அதை அவருடைய ஃபைலில் ஓப்பன் பண்ணி ஒட்டி வச்சு அதை காமிக்கிறாரு. எப்படிப்பட்ட அட்வைசர் பாருங்களேன் சார். அவர் நம்பர் 1 அட்வைசரா வருவாரா மாட்டாரா சார்? கண்டிப்பாக வராரு சார். அவர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாரு. அவர் ரெகுலராக எம்டிஆர்டி அடிக்கிறாரு. ஏன் அடிக்கிறாருன்னா அவர் நிறைய விஷயங்களை படிக்கிறாரு. அவர் ப்ரெசென்ட் பண்ணக்கூடிய விதமே வேற மாதிரி இருக்கு. இப்போ நான் சொன்ன எக்ஸாம்பிள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் இதை கண்டிப்பாக செயல்படுத்தி பாருங்க. ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் அட்டன் பண்ணுறதன் காரணமாக மட்டும் நாம் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆயிடுவோமா அப்படின்னா பண்ண முடியாது. எல்லா ட்ரைனிங் ப்ரோக்ராம்லையும் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ஆட்டை போட்டுக்கோங்க. இன்னைக்கு இந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஆட்ல நம்ம கண்டிப்பாக நமக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கும். நிறைய பேர் வந்து நிறைய விஷயங்களை நம்ம பண்ணியிருப்போம், நிறைய சக்ஸஸ் அச்சீவ் பண்ணியிருப்போம். ஆனால் ஒரு ஸ்டூடெண்ட் ஆட்டை போடும்போது இன்னைக்கு நான் என்ன கற்றுக்கிறேன், ட்ரெயின் த ட்ரெயினர்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா? அப்போ ட்ரெயினராக இருக்கிறவங்க ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு கூட அவங்களுக்கு ஒரு ட்ரைனிங் வேணும். யாரோ ஒருத்தவங்க வந்திருக்காங்க சார், அட்மிட் பண்ணிடுறேன் சார், ஒரே நிமிஷம் சார். ப்ரெசன்டேஷனுக்கு வந்துடுறேன் சார். அப்போ அவங்களுக்கு வந்து நாம வந்து ஏதாவது ஒன்று டிஃபரெண்டாக நாம வந்து செய்ய ஆரம்பிக்கணும். நாம வந்து ஃபீச்சர்ஸை விட பெனிஃபிட்ஸை அதிகமாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு தெரியணும். அதை எந்த விதத்தில் நாம எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் அப்படிங்கிறது டெஃபினட்டாக மேட்டர் ஆகும். நாம கிட்ட என்னென்ன ப்ரெசன்டேஷன் பண்ண முடியும் அப்படின்னு பாருங்க. ஸ்டூடெண்ட் ஆட்டை போட்டுக்கோங்க. இந்த ஸ்டூடெண்ட் ஆட்டை நீங்கள் தலையில் போடும்போது நான் இதெல்லாம் ஏன் செஞ்சு பார்க்கக்கூடாது, வயசு ஒரு தடையே இல்லை சார். யாராக இருந்தாலும் நாளைக்கு நியூஸ் பேப்பர் படிக்கலாம். அதில் இன்சூரன்ஸ் பற்றி ஏதாவது ஆர்டிக்கல் வந்திருக்கு அப்படின்னா அது உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் பேசுகிற லைனில் இருக்குது அப்படின்னா அதை டெஃபினட்டாக என்ன பண்ணலாம், ஒரு பேப்பரில் ஒட்டி வச்சுக்கலாம். அந்த மாதிரி ஒரு 20-30 ஆர்டிக்கலை உங்களால் சேர்க்க முடியும் அப்படின்னா அந்த 20-30 ஆர்டிக்கலை நீங்கள் சேர்த்துட்டு அந்த 20-30 ஆர்டிக்கலை உங்களுடைய கஸ்டமர்ஸ்க்கு காட்டுறது மூலமாக உங்களால் டெஃபினட்டாக வந்து டிஃப்ரெண்ட்டாக தெரிய முடியும். அதே மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய சிஸ்டம்ஸு, அதில் இருக்கக்கூடிய டூல்ஸு, இப்போ நான் வந்து ஒரு ஆப்பில் வந்து ஒரு சாஃப்ட்வேர் வச்சுருக்கேன். அந்த ஆப்பில் அந்த சாஃப்ட்வேர் மூலமாக சார் இதெல்லாம் என்னுடைய கஸ்டமருக்கு பாருங்கள், நான் 10 லட்ச ரூபா சேல் க்ளோஸ் பண்ணேன், 5 லட்ச ரூபா சேல் க்ளோஸ் பண்ணேன் அப்படின்னு நாம் சொல்லும்போது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தெரியும். என்னுடைய இனிஷியல் வேல்யூ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 10,000 20,000க்கே நான் ஸ்ட்ரகிள் பண்ணேன். என்னோட சின்ன வயசில் இருந்த பையன் கூட என்னைய மீட் பண்ணுறதுக்கு ரொம்ப வந்து விருப்பப்படலை. என்னுடைய நாலேஜ் அந்த அளவுக்கு தான் இருந்துச்சு, என்னோட அப்பியரன்ஸ் அப்படி தான் இருந்துச்சு, என்னுடைய ப்ரெசன்டேஷன் அப்படி தான் இருந்துச்சு. ஆனால் நான் அந்த இடத்துல இருக்க விரும்பலை, பவர்ஃபுல்லாக மாற விரும்பினேன். அந்த இடத்துல இருந்து நான் வேற மாதிரி பவர்ஃபுல்லாக மாறி இன்னைக்கு நிறையா பேரை மேக்னெட் மாதிரி அட்ராக்ட் பண்ணக்கூடிய இடத்துக்கு நான் வளர்ந்துருக்கிறேன் அப்படிங்கிறத என்னால் உறுதியாக சொல்ல முடியும். இதை நீங்கள் என்னுடைய டீசர்லேருந்து நான் கொடுக்கக்கூடிய ப்ரெசன்டேஷன்லேருந்து நான் போடுற டெக்ஸ்டிலிருந்து எல்லாத்துலேயுமே உங்களால் கூட உணர முடியும். இந்த உணரணுங்கிறதுக்காக நான் நிறையா எஃபர்ட்ஸும் இதில் போட்டுக்கிட்டே இருக்கிறேன்.
இது நான் அச்சீவ் பண்ணிட்டேன்னா அப்படின்னா இது ஒரு ஆன்கோயிங் ப்ராசஸ் சார். இன்னைய விட நாளைக்கு நான் பெட்டரா அச்சீவ் பண்ணிடுவேன் அப்படிங்கிற நம்பிக்கையில ஓடிக்கிட்டே இருக்கிறேன். இது வரைக்கும் எனக்கு நல்ல சக்சஸ் கிடைச்சிருக்கு, இனிமேலும் நல்ல சக்சஸ் கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இப்போ ஹேபிட் நம்பர் 4, இன்பவுண்ட் லீட் சார். ஸோ உங்களுக்கு தானா உள்ள வரக்கூடிய லீடு இருக்கணும் சார். அந்த உள்ள வரக்கூடிய லீடை நீங்க எப்படி ரெஸ்பாண்ட் பண்றீங்க, அவங்களுக்கு நீங்க என்ன கொடுக்குறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு ப்ளூ பிரிண்ட் வந்து சூர்யா சாருக்கு அனுப்பியிருந்தேன். அது ஒரு 6 பேஜ் ப்ளூ பிரிண்ட். யாருக்காவது வேணும் அப்படின்னா நீங்க என்னுடைய ஃபோன் நம்பர் வந்து ஸ்க்ரீனுக்கு கீழே இருக்குது. அது வந்து நான் ஃப்ரீயா கொடுக்குறேன். அதை வந்து நான் டெவலப் பண்ணேன். அது வந்து கலர்ல இருந்து அதுல இருக்கிற அப்பியரன்ஸ்ல இருந்து எல்லாமே டிசைன் வந்து நானாவே பர்சனலா பண்ணேன். அதுல இருக்கிற வேர்டிங்ஸ்ல இருந்து எல்லாமே நானா சூஸ் பண்ணது. ஸோ இது எல்லாமே நான் வந்து ஒரு சிஸ்டம் ஜெனரேட்டட் மூலமாகவும் நிறைய விஷயங்கள் மூலமாகவும் நான் நிறைய ஹெல்ப் எடுத்து ஃப்ரெண்ட்ஸ் மூலமா ஃபேமிலிஸ் மூலமா என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் மூலமா நான் நிறைய விஷயங்களை பண்ணேன். அதை சூர்யா சார் பார்த்துட்டு என்னை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாரு. ரொம்ப நல்லா இருக்கு சார், ரொம்ப நல்லா சூப்பரா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. சூர்யா சார் கிட்ட இருந்தும் நீங்க வாங்கிக்கலாம். சூர்யா சார் கிட்ட இருக்கும். சூர்யா சார் ஒரு ரிக்வெஸ்ட் வைக்கிறேன். ஒருவேளை இது வந்து நம்மளுடைய அட்வைசர்ஸ்க்கு ஒரு ஐடியா கொடுக்க முடியும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க அதை ஷேர் பண்ணலாம். ஒருவேளை உங்களுக்கு அது டைரக்டா வேணும் அப்படின்னா நீங்க வந்து என்னைய டைரக்டாவும் இதுல இருந்து கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ சார் நம்ம டீம்ல இருந்து யாராவது கால் பண்றோமா? எனக்கு ஏதோ ஒரு ஃபோன் வருது. இல்ல சார். ஓகே, நான் அது அப்புறமா அட்டன் பண்ணிக்கிறேன். அது யாருன்னு எனக்கு தெரியல. இப்போ நீங்க அந்த பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போ நான் வந்து என்னுடைய வாட்ஸ்அப் பிஸ்னஸுக்கு இப்போ இந்த லீடு கொடுக்குறேன் சார். இதை கொடுக்கும்பொழுது அவங்க அதுல நான் நிறைய எனக்கு தோணுன சில விஷயங்களை நான் சொல்றேன். அவங்க அதை பார்க்கும்போது படிக்கும்பொழுது யாருக்காவது இது மனசுல டச் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்க என்ன வாட்ஸ்அப்ல என்ன கான்டாக்ட் பண்றாங்க. நான் முதல்ல என்ன பண்றேன், என் கஸ்டமருக்கு ஏதாவது ஒன்று ஃப்ரீயா கொடுக்குறேன் சார். நீங்க என்ன சார் ஃப்ரீயா கொடுக்க முடியும்? யாருக்காவது ஒன்று நம்ம கொடுக்கணும் சார். ஏதாவது ஒன்று ஒருத்தரை போய் வெறும் கையில பார்த்தா நல்லா இருக்காது சார். நான் வந்து இந்த ப்ரெசன்டேஷன் வந்து பண்ணும்போது சார் நிறைய வேல்யூ கொடுக்கணும்னு நினைக்கிறேன் சார். இந்த ப்ரெசன்டேஷன்ல நான் வேல்யூ கொடுத்தா தான் சார் எனக்கு நல்லது. ஸோ இப்போ இந்த ப்ரெசன்டேஷன்ல வந்து நான் வேல்யூ நிறைய கொடுக்கணும். அதுதான் வந்து இந்த ப்ரெசன்டேஷனுக்கு நான் கொடுக்குற ஒரு மதிப்பா இருக்கும். அதே மாதிரி என் கஸ்டமர்ஸ் யாரையாவது நான் ஒருத்தரை பார்க்கணும் அப்படின்னா அவருக்கு நான் ஏதாவது ஒன்று கொடுத்தேன்னா இன்னும் ஒரு 3-4 கஸ்டமரை போய் அவர் பார்ப்பாரு. அந்த 3-4 கஸ்டமரும் இவருக்கு எதுவும் கொடுக்க மாட்டாங்க, வெறும் ஃபீச்சர் மட்டும் தான் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்கா ஒரு டிஃபரன்சியேஷன் நடக்குது சார். ஓகேங்களா சார்? அப்போ நான் இன்பவுண்ட் லீடை வரவேற்கிறேன். அப்போ நான் வந்து என்ன பண்றேன், அந்த கஸ்டமரை வந்து என்கிட்ட வர வைக்கிறேன். நான் என்ன பண்றேன், இந்த லீடை வந்து சிஸ்டம்ல கம்ப்யூட்டர்ல ஆட்டோமேட்டிக்கா வச்சிருக்கிறேன். அது 24/7 நிறைய பேர் ரீச் ஆகிக்கிட்டே இருக்குது. யார் வேணாலும் இதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது எல்லாருக்கும் ஃப்ரீ. இதுக்கு நான் கஷ்டப்பட்டு ஒன் டைம் ஒர்க் பண்ணேன். ஒரு நிமிஷம் சார், யாரோ வராங்க, அவங்கள நான் அட்மிட் பண்ணிடுறேன். அட்மிட் பண்ணிட்டேன் சார். வாங்க சார், மோஸ்ட் வெல்கம் சார். ஆமா சார். அப்போ எனக்கு வந்து இன்பவுண்டா லீட்ஸ் வர்றதுக்கு நான் பல விஷயங்களை சொல்றேன் சார். இப்போ நீங்க இன்பவுண்டா உங்களுக்கு லீடு வர்றதுக்கு என்ன சார் வழி கண்டுபிடிச்சிருக்கீங்க? அந்த வழியை நம்ம கண்டிப்பா கண்டுபிடிக்கணும் சார். அது ஆன்லைனா இருக்கலாம், பேப்பர் அட்வர்டைஸ்மெண்டா இருக்கலாம், ரெஃபரல்ஸா இருக்கலாம், அது எப்படி வேணா இருக்கலாம் சார். நம்ம பிசினஸ்க்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. அதை நீங்க வந்து ஒரு ஃபோரம்ல ஜாயின் பண்ணிருக்கலாம். நிறைய பேர் நான் வந்து இந்த லைன்ஸ் கிளப், அதுக்கப்புறம் ரோட்டரி கிளப், இந்த மாதிரி இதெல்லாம் ஜாயின் பண்ணி பார்த்துருக்கேன். நிறைய அட்வைசர்ஸ் இந்த மாதிரி எல்லாம் செய்வாங்க. ஸோ எப்படி வேணா இருக்கலாம் சார். ஆனால் இன்பவுண்ட்ல லீட்ஸை நீங்க அட்ராக்ட் பண்றதுக்கு உங்களுக்கு நிறைய வழிவகைகள் தெரியணும். அந்த லீட்ஸுக்கு நீங்க ஏதாவது உங்களால கொடுக்க முடியணும். நீங்க என்ன வேல்யூ கொடுக்க போறீங்க? இப்போ என்கிட்ட யாராவது வந்து முதல்ல நான் வந்து ஃப்ரீயா என்கிட்ட கொடுக்கறதுக்கு சில விஷயங்கள் வச்சிருக்கிறேன். அதை நான் இமீடியட்டா கொடுத்துருவேன். அதுக்காக தான் அதை வந்து ஸ்பெசிஃபிக்கா சூர்யா சார் கிட்ட ஷேர் பண்ணேன். அந்த சூர்யா சார் கிட்ட இருந்து நீங்க வாங்கிக்கலாம். நீங்க ஸ்கிரீன்ல என்னுடைய ஃபோன் நம்பர் தெரியுது. எனக்கு பர்சனலா நீங்க மெசேஜ் அனுப்பிச்சாலும் டெஃபினட்டா நான் உங்களுக்கு அதை அனுப்புறேன். அந்த மாதிரி உங்களால ஏதாவது ரெடி பண்ண முடியுமா அப்படிங்கிறத பாருங்க. அந்த மாதிரி நீங்க ஏதாவது கொடுக்க ஆரம்பிக்கலாம். ஸோ இன்பவுண்ட் லீட்ஸை நீங்க உருவாக்க திங்க் பண்ணணும். அது என்னென்ன, அது ஒரே நாள்ல நாளைக்கு காலையிலேயே நம்மளுக்கு இந்த ஐடியா வந்துருமா அப்படின்னா வராது சார். அதுக்கு நீங்க கொஞ்சம் திங்க் பண்ண ஆரம்பிங்க. கரெக்டான ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க இல்லையா, அந்த எக்ஸாம்பிளை நீங்க முன்னாடியே கூட கேட்டிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. கையில ஒருத்தர் வந்து டார்ச் வச்சுக்கிட்டு இருந்தாரு. இது வந்து இன்று ஒரு தகவல்னு ஒரு முன்னாடி ஒரு
ப்ரோக்ராம் வரும் பார்த்தீங்களா, அதில் வந்து தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள் வந்து ரொம்ப நல்லா பேசுவாங்க இல்லையா, ரொம்ப நல்ல ஸ்பீக்கர் அவர். ஸோ அவர் வந்து இந்த எக்ஸாம்பிளை ஒரு தடவை சொல்லியிருந்தாரு, அது நான் வந்து கேட்டிருக்கிறேன், அது என் ஆழ் மனதில் நல்லா பதிந்துருச்சு. அந்த எக்ஸாம்பிளை இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு 2 பேர் இருந்தாங்க. ஒருத்தர் வந்து காட்டில் தனியாக இருந்தார். அவர் கையில் இருந்த டார்ச் வந்து 5 அடி தூரத்துக்கு தான் வந்து வெளிச்சம் காமிக்குது. பின்னாடியில இருந்து ஒருத்தர் நடந்து வந்தாரு. அவர் கொஞ்சம் பெரிய டார்ச்சா வச்சிருந்தாரு. அவருடைய லைட் வந்து ஒரு 15 அடிக்கு காமிக்குது. இவர் கேட்டாரு, என் டார்ச் வந்து 5 அடி தான் காமிக்குது, உங்க டார்ச் வந்து 15 அடிக்கு காமிக்குது. ஆனா இந்த காடு வந்து கிலோமீட்டர் கணக்குல இருக்கு. நாம இங்க இருந்து ஒரு 3 கிலோமீட்டர் போனா தான் நம்ம ஊருக்கு போக முடியும், எப்படி போக முடியும் அப்படின்னு அவர் கேட்கும்போது, நீங்க என் கூடவே நடக்க ஆரம்பிங்களேன்னு சொன்னாரு. 2வதா வந்தவர் அவர் கூடவே நடக்க ஆரம்பிச்சாரு. ஒரு அடி வச்சோன்னா இன்னொரு 5 அடி முன்னாடி தெரிஞ்சிச்சு. ஸோ இதை ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துக்கோங்க சார். நீங்க ஒரு அடி எடுத்து வச்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு 5 அடிக்கான டார்ச் லைட் எங்கேயுமே எப்பயுமே தயாரா இருக்கும். டெஃபினட்டா அது உங்களுக்கு யூஸ் ஆகும். கண்டிப்பா நீங்க இன்பவுண்ட் லீட்ஸை உருவாக்குறதுக்கு முயற்சி பண்ணுங்க. டாப் 1% அட்வைசர்ஸ் கண்டிப்பா அதை முயற்சி பண்றாங்க. எமோஷனலி கலெக்டட் சேல்ஸா இருக்கணும் சார். அவங்களுக்கு வந்து நீங்க ஒரு பயமுறுத்தல், ஒரு மட்டுமே வச்சு ஒரு ஸ்டோரியை நம்ம சொல்ற மாடல் நம்ம வச்சிருந்தோம்னா அதுல இருந்து கொஞ்சம் இன்னைக்கு மாறி நிக்கணும். அதுல இருந்து மக்கள் வந்து கொஞ்சம் நம்மளை வந்து அவாய்ட் பண்றாங்க. அது வந்து ஒரு டேபு மாதிரி பாக்குறாங்க. நீங்க வந்து அதை வந்து ஃபைனான்சியல் அட்வைசர் அப்படிங்கிற பேர்ல மாறிக்கலாம், இல்லை வேற வேற டிஃப்ரெண்ட் நேம்ல மாறிக்கலாம். நீங்க எப்படி மாறுறீங்களோ மாறிக்கோங்க. இந்த இன்சூரன்ஸுங்கிற வார்த்தையை உங்களால அவாய்ட் பண்ண முடிஞ்சிச்சுன்னா கூட பண்றது பெட்டர். கஸ்டமருக்கு என்ன பிடிக்குமோ அதை தான் சார் நம்ம செல் பண்ணணும். நமக்கு பிடிச்சதை தான் கஸ்டமர் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி நாம சொல்ல முடியாது. அவங்களுக்கு ஒரு பெரிய கனவை நாம வந்து உருவாக்கணும் சார். என்கிட்ட நீங்க வந்தீங்கன்னா நான் உங்களுடைய இந்த வயசை இந்த மாதிரி மாத்திடுவேன், நீங்க இன்னைக்கு இந்த இடத்துல இருக்கிறீங்க, இந்த இடத்துக்கு நான் உங்களைய கொண்டு போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம டெஃபினட்டா பண்ணணும். இந்த மாதிரி நீங்க ஏதாவது லைஃப்ல அச்சீவ் பண்ணிருக்கீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்னால் உறுதியா சொல்ல முடியும், என் கூட என்னுடைய கிளாஸ்மேட் ஒரு மேடம் வந்தாங்க. அவங்க என் கூட கிளாஸ்மேட், அவங்க படிச்சவங்க. அவங்க வந்து ஒரு 15 வருஷம் ஹெச்டிஎஃப்சி லைஃப்ல அவங்க வந்து முன்னாடி ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க ஒரு 15 இயர்ஸ் பேக். அவங்களுக்கு 2 டாட்டர்ஸ். அவங்க டாட்டர்ஸ் வந்தோன்னே அவங்க வந்து அதை அந்த வேலைக்கு போகிறத நிறுத்திட்டாங்க. அப்போவே ஒரு 15 இயர்ஸ் கேப்புக்கு அப்புறமா இப்போ லாஸ்ட் இயர் வந்து என் கூட அவங்க ஜாயின் பண்ணாங்க. அவங்களுக்கு வந்து பிஸ்னஸ் நல்லா பண்ண வச்சு அவங்களுடைய சொந்த சம்பாத்தியத்தில் அவங்க வந்து ஒரு கான்டெஸ்ட் வின் பண்ணி அவங்க வந்து யாஸ் ஐலண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய துபாயில் இருக்கக்கூடிய, அபுதாபியில் இருக்கக்கூடிய யாஸ் ஐலண்டுக்கு அவங்க விசிட் பண்ணிட்டு வந்தாங்க. ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர். அவர் வந்து பெங்களூர்ல இருக்கிறாரு. அவங்களுடைய ஒய்ஃப், அவர் வந்து எனக்கு ஒரு ஃப்ரெண்டு. அவர் வந்து என்னுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ், அப்புறம் என்னுடைய டிஜிட்டல் கனெக்ட்ல சோஷியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணி என் ஒய்ஃப் வந்து இந்த மாதிரி எனக்கு ஜாயின் பண்ண, அவங்க ஃப்ரீ டைம் நிறையா இருக்கு, அவங்க பையன் வந்து 10th படிக்கிறதுனால ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிறாங்க, இவங்க ஹெல்த் கண்டிஷன் வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆகுது, அதனால நீங்க அங்க வந்து உங்களால பண்ண முடியுமா அப்படின்னு சொன்னாங்க. லாஸ்ட் செப்டம்பர் அப்படிங்கிற ஒரே மாசத்துல அவங்க வந்து MDRT 1.5 டைம்ஸ் அச்சீவ் பண்ணாங்க. அதே மாசத்துல அவங்களுடைய இன்கம் 14 லட்சம் ரூபாயை தாண்டிருச்சு. ஆல்மோஸ்ட் 15 லேக் ருபீஸ் வரைக்கும் அவங்க சம்பாதிக்க முடிஞ்சிச்சு இந்த கவிதா மேடம் அப்படிங்கிற மேடமால. ஸோ இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ரியல் ஸ்டோரிஸ் இருக்கு இல்லையா, இப்போ நான் சொல்ல இந்த ஏர் ட்ரெஸ்ஸிங் ஸ்டோரி, யானை ஸ்டோரி, இந்த ஸ்டோரிலாம் இருக்கு இல்லையா சார், இதெல்லாம் ரொம்ப ஆழமா மனசுல பதியும். இதெல்லாம் உங்களுடைய மனசுல நம்ம இப்போ இந்த டார்ச் லைட் ஸ்டோரி, இதெல்லாம் வந்து நம்மளுடைய ரியல் லைஃப் ஸ்டோரிஸை நம்ம வந்து அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஒருத்தவங்களுடைய லைஃப்பை நீங்க எப்படி பெனிஃபிஷியலா மாத்திருக்கீங்க அப்படிங்கிறத அவங்க கண்ணுக்கு முன்னாடி அவங்க மனக்கண்ணுல ஒரு இமேஜா ஓட்ட முடியும். ஸோ யாரோ ஒருத்தவங்க வந்திருக்காங்க சார், அட்மிட் பண்ணிடுறேன். மணி 8:15 ஆயிடுச்சு. நான் சொன்ன மாதிரி ஜஸ்ட் ஸ்டாப் பண்ண போறேன். ஒரு குயிக்கா அதுக்கு முன்னாடி முடிச்சிடுறேன். அட்மிட் பண்ணிடுறேன். அட்மிட் பண்ணிட்டேன் சார் அவங்கள. வாங்க சார், வெல்கம் சார். ஸோ அப்போ வந்து நீங்க ஒரு எமோஷனலாக கனெக்ட் பண்ண முடியணும். அவங்களுக்கு ஒரு ட்ரீம், ரியல் ஸ்டோரிஸ். வெறும் ஃபியர் மட்டுமே சொல்லக்கூடாது. கொஞ்சம் ஃபியர் இருக்கலாம், பட் ஆனால் ரொம்ப அதே ஃபுல்லாக வைக்க முடியாது. அது வந்து ஒரு ப்ராடக்டை விற்காம அவங்களுடைய கனவுகளை அவங்களுக்கு கொண்டு போய் நீங்க அவங்க வந்து 50 வயசுல என்னவா இருக்க விரும்புறாங்க, 60 வயசுல என்னவா இருக்க விரும்புறாங்க அப்படிங்கிறத நீங்க அவங்களுக்கு சொல்லணும். இப்போ இன்னொரு குட்டி கதை சொல்றேன். இப்போ நான் சொல்ற ஸ்டோரிஸ்லாம் நீங்க நிறைய யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸ்டோரிஸ் நிறைய சொல்ல தெரியணும் நம்மளுக்கு. அது ரொம்ப ரொம்ப கஸ்டமர்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம சின்ன வயசுல இருந்து கதை கேட்டு வளர்ந்தவங்க தான் நம்ம எல்லாருமே. நம்ம எல்லாருக்குமே கதைன்றது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எந்த வயசானாலும் நம்ம கதையை ஆர்வமா கேட்போம். ஸோ இப்போ இது ஒரு சின்ன ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லிடலாம். இதுக்கு திரும்பியும் நீங்க வந்து பவர்ஃபுல்லான
கொஸ்டின்ஸை வந்து கஸ்டமர்ஸ்க்கு கேட்க ஆரம்பிக்கணும். 25 வயசுல காலேஜில் இருந்து வெளியில வர எல்லாருமே என்ன நம்புறாங்க அப்படின்னு நினைச்சு கேட்டீங்கன்னா, அவங்க எல்லாருமே சக்சஸ்ஃபுல் ஆயிடுறாங்க அப்படின்னு தான் நம்புறாங்க. ஒரு நிமிஷம் சார், யாரோ ஒருத்தவங்க வந்திருக்காங்க, அவர் அட்மிட் பண்ணிடுறேன் சார். வாங்க, மோஸ்ட் வெல்கம் டு யூ. ஜாயின் ஆயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மோஸ்ட் வெல்கம் டு யூ, தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் தி செஷன். ஸோ இப்போ இதில் வந்து நாம வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான இந்த கொஸ்டின்ஸை நாம வந்து அவங்களுக்கு கேட்க ஆரம்பிக்கலாம். இப்போ 25 வயசுல இருக்கக்கூடிய நபர் என்ன நினைப்பாருன்னா, நான் கண்டிப்பா சக்சஸ்ஃபுல் ஆயிருவேன் அப்படின்னு தான் நினைக்கிறாரு. அவருக்கு இப்போ 60 வயசு ஆயிடுச்சு. அதே 100 பேரை நீங்க திரும்பியும் போய் இன்டர்வியூ எடுக்கிறீங்க. அதுல 1 இல்லை 2 பேர் தான் சார் வந்து சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்க. பேலன்ஸ் இருக்கிற 98 பீப்புளும் அதுல ஒரு 2-3 பேர் ஓரளவுக்கு பைசா தேவையில்லாம இருக்கிறாங்க. பெரிய பணக்காரங்கன்னு சொல்ல முடியாது, ஆனா அவங்க லைஃப்பை மாற்றக்கூடிய மாதிரி இருக்காங்க. பட் ஆனா 90ல இருந்து 95 பீப்புளுக்கு வந்து அவங்க வந்து கஷ்டப்படுறாங்க அப்படின்னு நம்ம ரியல் லைஃப் ஸ்டோரிஸை சொல்லி, நீங்க இந்த இடத்துல இருந்து மாற விரும்புறீங்கன்னா டெஃபினட்டா நீங்க சேவிங்ஸை ஹேபிட்டா வளர்த்துக்கணும். நீங்க ஏன் சார் வேலைக்கு ஜாயின் பண்ண ஆரம்பிச்சீங்க? சேவிங்ஸ் அதிகமா பண்ணணும் தான், நீங்க சொத்து நிறைய சேர்க்கணும்னு தான் ஜாயின் பண்ண ஆரம்பிச்சீங்க. ஆனா இன்னைக்கு காரு ஐபோனு வாங்கிட்டு இருக்கீங்க. கார்ல இருந்து உங்களுக்கு எவ்வளவு ரூபாய் சார் மந்த்லி இன்கம் வருது? உங்க ஐபோன்ல இருந்து எவ்வளவு ரூபாய் சார் இன்கம் வருது? ஸோ இப்போ பவர்ஃபுல்லான கொஸ்டின்ஸை நான் கேட்கறேன் உங்ககிட்ட. ஸோ இப்போ இந்த கொஸ்டின்ஸை வந்து கஸ்டமர் வந்து திங்க் பண்ண ஆரம்பிப்பாங்க. அவங்க கட்சூ பண்ண ஆரம்பிப்பாங்க. நம்ம அசை போடுறதுன்னு சொல்றோம் இல்லையா, அசை போட ஆரம்பிப்பாங்க. அப்ப நீங்க சொன்ன பாயிண்ட் அவங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். அப்ப இமோஷனலி நீங்க கனெக்ட் பண்றதுக்கு நான் 1-2 டிப்ஸ் கொடுத்தேன். நீங்க நிறைய விஷயங்களை படிக்க படிக்க நீங்க அதுல ஊற தான் உங்களால நிறைய விஷயங்கள் சொல்ல முடியும். என்னால இந்த மாதிரி ஒரு 20 விஷயம் சொல்ல முடியும். உங்களால எவ்வளவு விஷயம் சொல்ல முடியும் அப்படிங்கிறத நீங்களே கேள்வி கேட்டுக்கோங்க. அப்போ நல்ல பவர்ஃபுல்லான கொஸ்டின்ஸை நீங்க பண்ணுங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு புக்கு வந்து இருக்கு, ஆஸ்கர் தி பையர் அப்படின்ட்டு. ஆஸ்கர் தி பையர் அப்படின்னு ஒரு புத்தகம் கிடைக்கு. ஆஸ்கர் தி பையர் தான் நினைக்கிறேன். சாரி, புக்கு பேர் சரியா ஞாபகம் இல்லை. நான் இவர் சூர்யா சாருக்கு சொல்றேன். யாரோ ஒருத்தவங்க வந்தாங்க, அதனால கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆயிட்டேன் நான். அது வந்து ஆஸ்கர் தி வின்னர், சாரி, ஆஸ்கர் தி வின்னர் அப்படின்னு ஒரு புக்கு கிடைக்குது. ASKER அப்படின்னா நீங்க என்னென்ன கேள்வியெல்லாம் எப்பப்பெல்லாம் கேட்கணும் அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்காங்க. இது யாருக்காக எழுதியிருக்காங்கன்னா, லைஃப் இன்சூரன்ஸ் அட்வைசருக்காக மட்டுமே எழுதியிருக்காங்க. நீங்க இதை படிச்சிருக்கீங்களா? அப்போ நீங்க சக்சஸ்ஃபுல் ஆகணும் அப்படின்னா, யாராவது ஒருத்தர் லைஃப் இன்சூரன்ஸ் அட்வைசர் வந்து சக்சஸ்ஃபுல் ஆகணும் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணியிருந்தா அது என்னென்ன கிடைக்குது அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டு அதை வாங்கி படுக்கக்கூடிய ஹேபிட்ஸையும் நீங்க பில்ட் பண்ணணும். 6வது, ஒரு டீமை வந்து நீங்க கண்டிப்பா பில்ட் பண்ணணும். அந்த டீமுக்கு வந்து நீங்க வந்து நல்லா சப்போர்ட் பண்ணணும். அவங்களுக்கு வந்து அந்த டீம் வந்து உங்களுக்கு வந்து பல விதத்துல ஹெல்ப்ஃபுல்லா இருக்கணும். உங்களுக்கு ஃபாலோ பண்ணக்கூடியதா இருக்கணும். உங்களுக்கு வந்து உங்களுடைய ஒர்க்கை வந்து டெலிகேட் பண்ணி இவங்களுக்கு இந்த விஷயத்த நீங்க பண்ணி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றக்கூடியதா இருக்கணும். நீங்க பேசிக்கா ஒரு கம்பெனியில நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு இண்டிவிஜுவல் பர்சன்ல இருந்து ஒரு பிராண்டா மாறுறதுக்கு நீங்க முயற்சி பண்ணணும். அப்ப இன்கம் இருந்தாதான் நம்மளால இந்த பிராண்டா மாற முடியும். அப்ப பிராண்டா மாறினீங்கன்னா, எனக்கு ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் தான் சார் டைம் இருக்கு, என்னால் அவ்வளவுதான் சார் ஒர்க் பண்ண முடியும் ஆஃபீஸ் ஹவர்ஸ்க்கு. ஆனா நான் 2 பேர் என் கம்பெனியில வேலை செஞ்சாங்க அப்படின்னா, என்னுடைய 8 மணி நேரமும் என்னுடைய கம்பெனியில வேலை செய்யற இன்னொருத்தருடைய 8 மணி நேரமும் எனக்கு 16 மணி நேரமா கிடைக்குது. அப்போ நான் ஒரு டீமை ஃபார்ம் பண்ண ஆரம்பிக்கணும். எனக்குன்னு ஒரு டீம் வேணும், எனக்குன்னு ஒரு சப்போர்ட் சிஸ்டம் வேணும், எனக்குன்னு ஒரு மென்டார் இருக்கணும். இந்த மாதிரி விஷயங்களை நீங்க சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுடைய எஃபர்ட்ஸ் வந்து மல்டிப்ளை ஆகிறதுக்கு டெஃபினட்டா பாசிபிலிட்டி இருக்கு. நீங்க தான் சார் ஒரு கம்பெனியோட சிஇஓ, நீங்க தான் சார் LICனுடைய சிஇஓ. உங்க கீழே ஒரு 5 லட்சம் அட்வைசனுடைய லைஃப் இருக்கு சார். நீங்க வந்து அந்த 5 லட்சம் பேருனுடைய லைஃபை மாசம் அவங்களுக்கு இன்கம் போய் காப்பாற்றணும் சார். இதுல ஒரு ஆள் கூட பட்னியா தூங்கக்கூடாது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க சார். ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு சிஇஓவா நினைக்கிறீங்க சார். அப்ப நீங்க என்னெல்லாம் சார் பண்ணுவீங்க? அதெல்லாம் நீங்க தனியா இருக்கும்போதே செய்ய ஆரம்பிக்கணும் சார். என்கிட்ட வந்து எல்லாமே பணத்தினாலேயோ இல்ல மேன் பவர்னாலேயோ பலத்தினாலேயோ நடந்துராது சார். முதல்ல திங்கிங்ல இருந்து தான் சார் வரும். இந்த குவார்டர்லிக்கு நான் எப்படி பிளான் பண்ண போறேன்? நீங்க ஒரு கம்பெனியோட சிஇஓவா இருந்தீங்கன்னா இந்த குவார்டரை இப்போ ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், JAS அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, இந்த குவார்டரை நீங்க எப்படி முடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க?
இந்த குவார்ட்டர்ல உங்களுடைய இன்கம் ஆனது எவ்வளவு ரூபாய் க்ரோ பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? போன வருஷத்தோட ஃபர்ஸ்ட் குவார்ட்டர்ல நீங்க எவ்வளவு க்ரோ ஆயிருக்கீங்க? இப்ப நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, என்னுடைய ஸ்டோரியை சொல்லணும்னா, என்னுடைய லாஸ்ட் இயர் பிசினஸை விட ஃபர்ஸ்ட் குவார்ட்டர்ல நான் 54% என்னுடைய பிசினஸ் க்ரோ ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் குவார்ட்டர்ல ஏப்ரல் மே ஜூன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஃபர்ஸ்ட் குவார்ட்டர்ல என்னுடைய ஏப்ரல் மே ஜூன்ல ஃபர்ஸ்ட் குவார்ட்டர்ல நாங்க என்னுடைய கம்பெனி வந்து 54% வந்து நான் க்ரோ பண்ணியிருக்கிறேன். இப்போ லாஸ்ட் இயர் நீங்க எங்க இருந்தீங்க? உங்களுக்கு கண்டிப்பா தெரியணும். எவ்வளவு பிசினஸ் பண்ணீங்க அது கண்டிப்பா தெரியணும். அப்புறம் இந்த வருஷம் ஏன் பிசினஸ் பண்ணீங்க, எப்படி உங்களுக்கு நம்பர் வந்துச்சு கண்டிப்பா தெரியணும். உங்களுக்கு நம்பர் ஏன் வரல அதுவும் கண்டிப்பா தெரியணும். இப்போ என்னெல்லாம் பெட்டரா பண்ணிருக்கலாம் அதுவும் உங்களுக்கு தெரியும். என்னென்ன நல்லா பண்ணீங்க அதுவும் உங்களுக்கு தெரியணும். ஸோ இப்போ இதெல்லாம் நீங்க எதையாவது ஒரு மெஷர் பண்ணா, நான் முதல்லயே ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி, மெஷர் பண்ணின ஒண்ணு நல்லா வளரக்கூடிய பாசிபிலிட்டி இருக்கு, மெஷர் பண்ணாத ஒண்ணு வளராத பாசிபிலிட்டி இல்லை. அப்போ நீங்க ஒரு குவார்டர்லி பிளானிங் வச்சுக்கோங்க, ஒரு இன்கம் ட்ராக்கிங் வச்சுக்கோங்க, உங்க மென்டாரோட போய் டிஸ்கஸ் பண்ணுங்க. சார் நான் இப்படிலாம் இருந்தேன் சார், இது என்னுடைய இது டீ க்ரோத்ல போகுது சார், நான் நல்லா தான் சார் பண்றேன், நல்லா இருக்கு சார், நான் க்ரோத்ல பண்றேன் சார், நான் இது மாதிரி பண்றேன் அப்படின்னு சொல்லுங்க. ஸோ ஒரு க்ரோத் என்விரான்மெண்ட்ல நிறைய வளரக்கூடிய ஆளுங்களை, நிறைய தெரிஞ்சுக்கக்கூடிய ஆளுங்களை, நிறைய பாசிட்டிவ் பீப்புளை நிறைய மீட் பண்ண தெரிஞ்சுக்கோங்க. புதுசான விஷயங்களை நீங்க நிறைய தெரிஞ்சுக்க பாருங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி ரீகேப் பண்ணிடுறேன். ஒரு சிஸ்டம்ல இதை நீங்க பார்த்துக்கலாம். ஒரு சிஸ்டமை பில்ட் பண்ணுங்க. எஃபர்ட் உங்களை ரொம்ப தூரம் கொண்டு போகாது. சிஸ்டமை பில்ட் பண்றதுக்கு தான் நீங்க எஃபர்ட்ஸை போட ஆரம்பிக்கணும். சிஸ்டம் உங்களை ரொம்ப தூரம் பயண வைக்கும். அதே மாதிரி நீங்க ஒரு பிராண்டா மாறுங்க. கண்டிப்பா ஒரு பிராண்டா நீங்க மாறியே தீரணும். உங்களால சேலை விட அதுல இருந்து ஒரு வேல்யூ கொடுக்க ஆரம்பிக்கணும். நீங்க அடுத்தவங்களுக்கு என்ன கொடுக்க முடியும், அவங்களுக்கு என்ன கிடைக்குது உங்களோட அசோசியேட் ஆயிருக்கிறதுனால அப்படிங்கிறத நீங்க திங்க் பண்ணுங்க. அதை கொண்டு போய் மக்களுக்கு சேர்க்க ஆரம்பிங்க. அதே மாதிரி இன்பவுண்ட் லீட்ஸ் அது உங்களுக்கு வரணும். வரதுக்கு நான் என்னெல்லாம் பண்ணா எனக்கு இன்பவுண்ட் லீட்ஸ் நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. இப்ப நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இன்பவுண்ட் லீட்ஸ் உங்களுக்கு பண்ண தெரியலன்னா நீங்க என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு பாருங்க. இதை நீங்க பண்ணும்போது டெஃபினட்டா உங்களுக்கு பிசினஸ் 100% வந்து க்ரோ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. எமோஷ்னலா கனெக்ட் பண்ணுங்க. நீங்க ரைட்டான கொஸ்டின்ஸ் கேளுங்க, ரைட்டான புக்ஸ் படிங்க. நம்ம லைஃப் இன்சூரன்ஸ் அட்வைசருக்கு நம்ம என்னெல்லாம் இம்ப்ரூவ் பண்ண முடியும் அப்படிங்கிறத நீங்க பாருங்க. உங்களுக்கு ஒரு நம்பகமான டீம், நீங்க ஓப்பனா டிஸ்கஸ் பண்ணக்கூடிய ஒரு டீமை வந்து பில்ட் பண்ணுங்க. ரொம்ப ட்ரஸ்டபிள் பர்சனா இருங்க. அடுத்தவங்களுக்கு நீங்க எப்படி ஒரு உங்ககிட்ட இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதே மாதிரியான பர்சனா நீங்க இருக்கிறீங்களா அடுத்தவங்களுக்கு அப்படின்னு நீங்க உங்களையே திங்க் பண்ணுங்க. நீங்க ஒரு செல்ஃப் ரிவ்யூ பண்ணுங்க. செல்ஃப் ரிவ்யூ மெக்கானிசம் போது கண்டிப்பா நீங்க வந்து ஸ்டூடெண்ட் ஹேட்டை போட்டுக்கோங்க. ஸ்டூடெண்ட் ஹேட் போட்டுக்கிட்டு எதெல்லாம் இம்ப்ரூவ்மெண்ட் பாயிண்ட்ஸ் நீங்க நினைக்கிறீங்களோ, அடுத்தவங்க சொல்றாங்களோ அந்த ஃபீட்பேக்கை உதாசீனப்படுத்தாம கண்டிப்பா நீங்க இம்ப்ரூவ் பண்ண ஆரம்பிங்க. ஒரு சிஇஓ மாதிரி திங்க் பண்ணுங்க. ஸோ ரியல் சக்சஸ் ஸ்டோரிஸை வந்து நிறைய சொல்ல ஆரம்பிங்க. சிம்பிள் ரிசல்ட்ஸ் வந்து மேசிவான உங்களுக்கு ரிசல்ட்ஸை கொடுக்க முடியும். ஸோ ஒரு ஆர்டினரி பேக்ரவுண்டு ஒரு எக்ஸ்ட்ராடினரி பேக்ரவுண்டா மாறணும் அப்படின்னா உங்ககிட்ட கன்சிஸ்டன்சி இருக்கணும். எல்லா மண்டேவும் நீங்க அந்த வேலையை முடிக்கணும், எல்லா ஃப்ரைடேவும் இந்த வேலையை முடிக்கணும், எல்லா சாட்டர்டேவும் அந்த வேலையை முடிக்கணும். உங்களுக்கு ஒரு சிஸ்டம்னு கொண்டு வந்துட்டீங்கன்னா இந்த சிஸ்டம்ல இருக்கிற லேப்ஸை நீங்க மேக்சிமம் அவாய்ட் பண்ணணும். இந்த சிஸ்டம் உங்களை ரொம்ப தூரம் கொண்டு போகும். ஆனா இந்த சிஸ்டமுக்கு நீங்க செய்ய வேண்டியது கன்சிஸ்டன்சி. அந்த கன்சிஸ்டன்சியை நீங்க மறக்காதீங்க. ஸோ சிஸ்டம் பில்ட் பண்ணுங்க, அதுல ரொம்ப கன்சிஸ்டண்டா இருங்க. ரியல் லைஃப் ஸ்டோரிஸை நிறைய மக்களுக்கு சொல்லுங்க. நீங்க உங்க டீம்ல நடந்ததை ஷேர் பண்ணுங்க. அது உங்களுக்கு பெருசா நடக்கும். இப்ப நான் பேசினது உங்களுக்கு பிடிச்சிருந்தா, உங்களுக்கு நீங்க என் கூட பேசணும், இல்லை நீங்க ஏதாவது ரொம்ப சீரியஸா இருக்கீங்க, நீங்க வந்து என்னோட கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நான் வாட்ஸ்அப்ல அவைலபிளா இருக்கிறேன். நீங்க என்னை கான்டாக்ட் பண்ணலாம். இதுதான் என்னுடைய மொபைல் நம்பர், இதை நீங்க நோட் பண்ணிக்கலாம். நீங்க கண்டிப்பா என்னை கான்டாக்ட் பண்ணீங்கன்னா என்னால முடிஞ்சதை நான் உங்களுக்கு டெஃபினட்டா எப்படி ஹெல்ப் பண்ணணும் அப்படின்றத நான் செஞ்சிருவேன். ஸோ ஒரு Q&A செஷன் சார் சொன்ன மாதிரி சார் கிட்ட நான் திரும்பி கொடுத்துட்றேன். ஸோ கண்டிப்பா உங்களுடைய டைமுக்கு நன்றி, இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு நன்றி. என்னால் ஏதோ ஒரு வேல்யூ உங்களுக்கு டெலிவர் பண்ண முடிச்சிருந்தா, இந்த ப்ரோக்ராமில் அட்டன் பண்ணுற யாராவது ஒருத்தர் இதிலிருந்து யூஸ்ஃபுல் ஆனீங்க அப்படின்னா, இன்னைக்கு நான் ஸ்பெண்ட் பண்ண இந்த 1.5 ஹவர்ஸ்க்கும் இந்த ப்ரெசன்டேஷனுக்காக நான் ஸ்பெண்ட் பண்ண 3 ஹவர்ஸும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு டெஃபினட்டாக நான் வந்து சந்தோஷப்படுவேன். தேங்க்யூ அண்ட் ஓவர் டு சூர்யா சார். தேங்க்யூ வெரி மச் சார். Thank you very much, sir.
உங்களுடைய அந்த ஃப்ரூட்ஃபுல்லான ப்ராடக்டிவான ரிசல்ட் பேஸ்டு செஷன் வந்து எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். கண்டிப்பாக இதோட ரிசல்ட்டை அவங்க இந்த மாதமே ரொம்ப இமிடியேட்டாக இருப்பாங்க. ஏன்னா உங்களோட பிராண்டு மற்ற விஷயங்கள்ன்றதை விட உங்களோட அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு எக்ஸ்பர்ட்டாக கன்வெர்ட் ஆகிற அளவுக்கான உங்களோட ஐடியாஸ் எல்லாமே ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருந்துச்சு. அதை பற்றின ரிவ்யூ எங்களோட ரிவ்யூ கம் கொஷின் ஆன்சர் செஷன் இது டேக் அரௌண்ட் 10 to 15 மினிட்ஸ். கொஷின் ரைஸ் பண்ணுறவங்க அவங்களோட செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்டு சாரோட செஷன் பற்றின ஒரு ஃபீட்பேக் கொடுத்துட்டு கொஷின் ரைஸ் பண்ணிக்கலாம் ப்ளீஸ். சார் வணக்கம். சார் வணக்கம் சார். கேக்குதானே? நான் என்னுடைய பேர் வந்து திண்டுக்கல்ண்ணா, செல்வம்ண்ணா, திண்டுக்கல் செல்வம். நான் எல்ஐசியில் இருக்கேன், ஒரு 30 இயர்ஸாக இருக்கேன். ரைட் சார். உண்மையுமே நீங்கள் டாடா ஏஜ் தானே சார்? நான் ஏல இருக்கேன் சார். ஓகே, லைஃப் உண்மையுமே எக்ஸ்பீரியன்ஸான ஷேரிங். இன்னொரு பெரிய விஷயம் அப்படின்னா, முக்கியமாக நீங்கள் ஒரு மென்டார் வேணும்னு சொன்னீங்க இல்லையா, அதை எல்லாரும் கற்றுக்கணும். எல்லாத்துக்கும் மென்டார் இருந்தால் மட்டும்தான் நம்மளுடைய தவறுகளை வந்து எப்படி செய்கிறோம் அப்படிங்கிறத அதை வந்து சுட்டி காட்டுறதுக்கு ஒரு மென்டார் ஏற்றுக்கட்டும். ஸோ அந்த விஷயம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். மிச்சம் நீங்கள் எடுத்த எல்லா கண்டென்ட்டுமே வந்து ஒரு சிஸ்டம் இருக்கணும், அது எப்படி மானிட்டர் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த அழகாக எடுத்தீங்க. உண்மையுமே சூப்பராக இருந்துச்சு சார். தேங்க்யூ, உங்களுடைய வேல்யூபிள். பட்டு இந்த ஒரு இது ஒன்று QR கோட் போட்டிருந்தார் சார், சூர்யா சார் போட்டிருந்தாரு. ஸோ அது தேவைப்படுச்சா ஸ்கேன் பண்ணி எடுத்துக்கிறோம். ஸோ உங்களுடைய தேவை வந்து அடுத்து வந்து ஒரு ஆஃப்லைன் செஷன் ரெடி பண்ண போகிறாருன்னு நினைக்கிறேன். ஸோ அதில் வந்து நீங்கள் பண்ணி கொடுத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும், இன்னும் கொஞ்சம் மக்களுக்கு யூஸாக இருக்குங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோள். ஸோ இது வந்து நான் அப்பாலஜிஸாக ஃபார் சூரியமுன் சாருக்கும் இதை வைக்கிறேன். உண்மையாகவே செஷன் வந்து எக்ஸலண்ட்டாக இருந்துச்சு சார். அதாவது முகஸ்துதிக்காக சொல்லலை, ஒரு வித்தியாசமான ஒரு கோணத்தில் பார்வையில் இருந்துச்சு. ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ சார். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு சொன்னீங்க. ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ வெரி மச் சார். செல்வம் சார், நம்மளோட முயற்சியே பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபீல்டில் புது புது அனுபவங்கள் உள்ளவங்களையும் புது புது நபர்களையும் அறிமுகப்படுத்துறதே ஒரே வேலையாக வச்சுருக்கோம். சார்கிட்ட ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். பாண்டிச்சேரியில் ஹோட்டல் அதித்தி TGI த கிரேட் இண்டியன் ரிசார்ட்ஸில் டேட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சாரோட டேட்டு நம்ம அதை கேட்போம். சாருக்கான ஒரு ஆஃப்லைன் செஷனு கண்டிப்பாக இருக்குது. ஆல்ரெடி சார்கிட்டையும் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அப்போ அதை விஷயம் நிறைய பேசலாங்க சார். தேங்க்யூ. தேங்க்யூ. நண்பர்கள் கேட்குறவங்க கேட்கலாம். சார் வணக்கம் சார், நான் நாகராஜன் பேசுறேன். சார் வணக்கம் சார். சார் நான் ராயபுரத்துல பார்க்ல உட்காந்து பண்றதால வீடியோ ஆன் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை. பரவாயில்ல சார், பரவாயில்ல சார். சார் இப்போ நீங்க 3 வருஷமா இந்தியாக்கு பண்ணுங்க இல்லையா? ஆமாங்க சார். முடிச்சுட்டு 4வது வருஷம் 50% முடிச்சிட்டீங்கன்னு சொன்னீங்க இல்லையா? ஆமா சார், ஆமா சார். எப்படி சார் நீங்க பாக்குற கிளைண்ட்லாம் வந்து ஹை ப்ரொஃபைல் கிளைண்ட் தான் பாப்பீங்களா? இப்போ எனக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு சார் கிட்டத்தட்ட வந்து நான் 20,000 to 30,000 சார் கூட நான் பண்ணுறதுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு சார். நான் ஏன்னா வேறு ஃபீல்டுலேருந்து வெளியில் வந்தேன், ரொம்ப கஷ்டப்பட்டேன். இன்னைக்கு என்னுடைய ஆவரேஜ் கஸ்டமர் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு சார் கிட்டத்தட்ட 40 to 45 கஸ்டமர் நான் மீட் பண்ணுறேன் சார். ஆவரேஜாக ஒரு கஸ்டமருக்கு 1 லட்சம் ரூபாய் நீங்கள் வச்சுக்கிட்டீங்கன்னா கூட நான் MDRT முடிச்சிடுறேன் சார். இப்போ என்னுடைய கஸ்டமருடைய ஆவரேஜ் எவ்வளோ வருதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 லட்சம் ரூபாய் வந்துருது. 1 லட்சம் ரூபாய்க்கு மேல வருது சார். இன்ஃபேக்ட் ஆமா, 1 லட்சம் ரூபாய் நான் வந்து ஒரு கஸ்டமர் கிட்ட இருந்து வாங்க முடியுது சார் என்னால. ஓகே சார், தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. சூர்யா சாருக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் மீடன் நான் அட்டெண்ட் பண்றேன் சார். சூர்யா சாருக்கு ரொம்ப தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ சார். நீங்க அட்டெண்ட் பண்ண ரொம்ப நன்றி சார். சார் அடுத்த செஷன் பத்தி உங்களுக்கு தகவல் வருங்க சார். தேங்க்யூ. நண்பர்கள் வேற யாராவது கேட்க விரும்புறவங்க கொஞ்சம் கேட்க டைமா இருக்கு ப்ளீஸ். நிர்மலா தேவி மேடம், ப்ளீஸ் மேடம். ஹாப்பி ஈவினிங் சார். ஹாப்பி ஈவினிங் மேடம். வணக்கம் மேடம். சார் இன்னைக்கு செக்ஷன் ரொம்ப அருமையா இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷம் வந்து பாத்தீங்கன்னா 3 இயர்ஸ் கண்டினியூட்டி MDRTன்றது உண்மையிலேயே உங்களோட
அதுல வந்து அந்த விடாமுயற்சி அண்ட் கன்சிஸ்டன்சி அப்படின்றத தெரியுது. அந்த விஷயமா நீங்க நிறைய எங்களுக்கு இப்ப ஸ்டெப் பை ஸ்டெப்பா தந்திருக்கீங்க. முதல்ல வந்து நம்மள வந்து ரெவ்யூ பண்ணிக்கணும், என்ன பண்றோன்றதை ரெவ்யூ பண்ணணும்ன்றீங்க. கரெக்ட் சார். அதை தான் நாங்க இப்ப சரியா பண்றது இல்ல, பண்ணிக்கிறோம் சார். நாங்க தேங்க்யூ சார், நல்லா இருந்தது சார். இந்த ப்ராஸ்பெக்டிங் மட்டும் நீங்க கொஞ்சம் எப்படி பாக்குறீங்க, ரெஃபரலா இல்ல உங்களுக்கு எப்படி அதுன்றத உங்களோட இது கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். மேடம் எனக்கு இதுக்கு முன்னாடி உங்களை தெரியாது மேடம், ஓகேங்களா? இன்னைக்கு நான் செய்யற வேலையை வந்து நல்லா செஞ்சேன் மேடம். உங்ககிட்ட இருந்து எனக்கு ஒரு நல் மதிப்பு கிடைக்குது மேடம். கரெக்டா நீங்க வந்து ஆனஸ்டா வந்து என்ன சொல்றீங்க அப்படின்னா, நீங்க மேடம் நீங்க ரெகுலரா நிறைய ட்ரைனிங் ப்ரோக்ராம், உங்க ஃபோரம்ல நிறைய ட்ரைனிங் ப்ரோக்ராம் அட்டன் பண்றீங்க, நீங்க நிறைய பேரை பாக்குறீங்க. இப்போ நீங்க என்கிட்ட வந்து சொல்லும்போது, சார் உங்க செஷன் நல்லா இருந்தது சார், எனக்கு இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் பிடிச்சிருந்தது சார் அப்படின்னு நீங்க சொல்லும்போது ஒரு ஆனஸ்ட் ரிவ்யூ கொடுக்குறீங்க. இப்போ நானும் நீங்களும் இதுக்கு முன்னாடி மீட் பண்ணிருக்கோமா மேடம்? இல்ல மேடம், இப்போதான் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்றோம். இப்போ நான் உங்களை எப்படி மேடம் வந்து மீட் பண்ணேன்? அப்போ நான் டிஜிட்டலா நிறைய அவைலபிளா இருக்கிறேன் மேடம். மக்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கிறாங்களோ அந்தந்த இடத்துலலாம் நான் இருக்கிறேன் மேடம். மக்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கிறாங்களோ அங்கெல்லாம் நீங்க இருக்கீங்களா மேடம்? நீங்க இல்லைன்னா இருக்கணும் மேடம். ஓகே சார். அதுதான் மேடம் அதுக்கான ஆன்சர். கண்டிப்பா நாம வந்து கான்டாக்ட்ஸ் நம்மளுக்கு நிறைய வேணும் மேடம். அந்த கான்டாக்ட்ஸ்க்கு நாம நிறைய ஃபோன் பண்ணணும். அந்த கான்டாக்ட்ஸ் நம்மள கண்டிப்பா ரீச் பண்ணணும். ரீச் பண்ணக்கூடிய அளவுக்கு நீங்க உங்க நம்பர் எங்கேயாவது கொடுத்துருக்கீங்களா? இப்ப பாருங்க, எல்லா ஸ்லைட்லயும் நான் வந்து என்னோட ஃபோன் நம்பர் போட்டிருக்கிறேன். கரெக்ட்ல நீ யார் வேணா ரீச் பண்ணிடலாம். சூர்யா சார் ஃபோன் அடிச்சீங்கன்னா சூர்யா சார் என்னோட டச்ல இருக்காங்க, ஒரு நிமிஷத்துல நம்பர் கொடுத்துருவாங்க. ஸோ இதுல இருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, கான்டாக்ட்ஸ் நாம இந்த விஷயம் செய்யறோம், இதனுடைய கான்டாக்ட்ஸ் நம்மளுடைய கஸ்டமர்ஸ்க்கு ரீச் ஆகுதா அப்படிங்கறத நீங்க எல்லா தடவையும் என்ஷூர் பண்ணிக்கணும் மேடம். இந்த கான்டாக்ட் அவங்களா எடுத்து நம்மள கான்டாக்ட் பண்ண மாட்டாங்க மேடம். நம்ம கான்டாக்ட் அவங்க கண்ணில் படுற மாதிரியே வச்சுட்டே இருக்கணும் மேடம். தேங்க்யூ மேடம். மேடம் கைண்ட்லி ரெக்யூஷன் சார். நண்பர்களே, தேங்க்யூ சார். சார் மேக்ஸிமம் தேங்க்யூ சார். அந்த தேங்க்யூ so much. காண்டாக்ட் வேணும்னு சொல்றாங்க. உங்களோட வால்யூம் வந்து ரைஸ் பண்ணணும். நீங்க எத்தனை நபர்களுக்கு ரீச் ஆயிருக்கீங்க இந்த சொசைட்டில அப்படின்ற விஷயம். எனக்கு கார்த்திக் சங்கரன் சார் ரீச் ஆனதே சோசியல் மீடியால இருந்துதான் சொன்னா நம்ப மாட்டீங்க. ஏன்னா சாரோட இன்ஸ்டால இதெல்லாம் சாரோட நிறைய செல்ஃபான வீடியோஸ், அதாவது எந்த ஒரு எக்ஸ்ட்ரா விஷயமும் இல்லாம, எந்த ஒரு போலியான விஷயம் இல்லாம அவரோட ஓன் ரைட்டிங்ல, ஓன் கண்டென்ட்ல எக்ஸலண்டா நிறைய வீடியோஸ்லாம் ஷேர் பண்ணியிருக்காங்க. நான் அதை பார்த்து தான் சாரோட செஷனுக்கே நான் இம்ப்ரெஸ் ஆன, நிறைய இம்பாக்டான செஷனா இருந்துச்சு இது. என்னோட ஹார்ட்ல இருந்து சொல்றேன். அதனால சார்கிட்ட இருந்து நிறைய விஷயம் நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்னன்னா, நிறைய சோசியல் மீடியால நிறைய அவர் டைம் ஸ்பெண்ட் பண்றாரு. நிறைய விஷயங்கள ஃப்ரூட்ஃபுல்லா நிறைய கண்டென்ட் ஸ்கிரிப்ட் கொடுக்குறாரு. அவரை மீட் பண்ணுன்ற ஒரு விஷயம் சார் சொன்னாங்க இல்லையா, நான் யாரையாவது மீட் பண்ணா ஒரு லிங்க் கொடுப்பேன், இல்லை ஏதாவது ஒரு ஹிண்ட்ஸ் கொடுப்பேன், ஏதாவது ஒரு டவுன்லோடுக்கான ஒரு ஏதாவது ப்ரௌச்சர்ஸ் கொடுப்பேன்னு சொல்றாங்க. அப்ப அதோட ப்ரௌச்சர் எது கொடுக்குறாருன்னா, அவரோட குவாலிட்டியை, அவரோட கண்டென்ட்டை பத்தி தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னாவே அவங்க ஆட்டோமேட்டிக்கா கால் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா அவங்க அந்த அளவுக்கான ஒரு பேக்ரவுண்ட்ல இருந்து வந்திருக்காங்க. சார் என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு ரீச் ஆனது சோசியல் மீடியால இருந்து ரீச் ஆயிருக்காரு. அப்ப எனக்கே அதிசய ஒரு ட்ரெயினரா ரீச் ஆயிருக்காரு. அவர் ஒரு ஆடியன்ஸ் கண்டிப்பா ஒரு இன்சூரன்ஸ் அட்வைசரா தான் ரீச் ஆயிருப்பாரு. நான் இந்த டொமைன்ல இருக்கிறதால எனக்கு அவர் ஒரு ட்ரெயினரா தான் ரீச் ஆனாரு. ஏன் சொல்றேன்னா, ஒவ்வொருத்தவங்க அவங்களுக்கு ஏத்த மாதிரி அவரை யூட்டிலைஸ் பண்றாங்க. அதே மாதிரி தான் சார் உங்களுக்கு சொன்ன ஐடியாவும் என்னன்னா, நீங்க இந்த டொமைன்ல எத்தனை பேருக்கு எவ்வளவு வால்யூம்ல ரீச் ஆயிருக்கீங்க? உங்களோட வால்யூம் என்ன? நோ யுவர் ஆடியன்ஸ். நீங்க எத்தனை பேரை ரீச் பண்ணியிருக்கீங்க? இத வச்சு தான் உங்களோட ரிசல்ட்டே இருக்கு. அப்படின்ற விஷயம் சார் எக்ஸலண்டா சொல்றாங்க. சாரோட மொபைல் நம்பரை நீங்க சேவ் பண்ணீங்க, அவரோட இன்ஸ்டா, அவரோட ஃபேஸ்புக்ல உங்களுக்கு லிங்க் ஆட்டோமேட்டிக்கா கிடைக்கும். தேங்க் யூ. வேற நண்பர்கள் யாராவது கொஸ்டின் பண்ணா பண்ணலாம். ஓகே நண்பர்களே, நேரம் ரொம்ப குறைவா இருக்கு. ஏன்னா அடுத்த செஷன் எங்களுக்கு நிறைய ரொட்டீனா ஒர்க் போயிட்டு இருக்கு. இந்த செஷனுக்கு அவரோட வேல்யூவான ஒரு எம்டிஆர்டி முகவர் ஒரு அவரோட வேல்யூவான நேரத்தை எங்க எனக்கான மென்டர் சொல்லுவாங்க, நீங்க ஒருத்தவங்களுக்கு யாருக்காவது ஹெல்ப் பண்ணணும், சப்போர்ட் பண்ணணும், இல்ல அவங்களுக்கு ஏதாவது விலை மதிக்க முடியாத ஒரு விஷயத்த செய்யணும்னு நினைச்சீங்கன்னா, ஒரு உங்களோட விலை மதிக்க முடியாத நேரத்தை அவங்களுக்கு கொடுன்னு சொல்லுவாங்க. அதை விட ஒரு பெரிய கிஃப்ட் கொடுக்க முடியாது. அந்த மாதிரியான ஒரு விஷயத்த இன்னைக்கு நம்ம கார்த்திக் சங்கரன் சாரு அவரோட விலை மதிக்க முடியாத ஒரு நேரத்தை நமக்காக இன்னைக்கு கொடுத்துருக்காங்க. இந்த நேரத்தை பயனுள்ளதா ஆக்குறது எல்லாரோட கையிலையும் இருக்கு. ஏன்னா அவர் ஒரு சக்சஸ் ரூட்டுக்கான ஒரு பாத்து கொடுத்துருக்காரு. அதை நம்ம எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா அதை நம்ம எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளோட சக்சஸ் இருக்கு.
இந்த செஷன் வந்து ஒரு ப்ராடக்டிவா, ஒரு இன்னோவேட்டிவா, ஒரு ரிசல்ட் பேஸ்டு செஷனா இருக்குதுன்றது எங்க ஒரு ஆணித்தரமான உண்மை. இத நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்கன்ற விஷயத்த பொறுத்து தான் இந்த ரிசல்ட் கிடைக்கும். கண்டிப்பா நண்பர்களே 72 ஹவர்ஸ்ல இந்த கத்துக்கிட்ட விஷயத்தை நீங்க யூஸ் பண்ணுங்க. அதே மாரி 21 டேஸ் கன்டினியூவா ரிப்பீட்டடா ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா ஒரு அடுத்த கட்ட ஒரு சிறந்த பயிற்சியில உங்கள சந்திக்கிறோம். மேபி அதோட பயிற்சி நம்ம சாரு ப்ராஸ்பெக்டிங் ஐடியாஸ் பத்தி கூட சார்கிட்ட கேட்கிற மாரி ஒரு ஐடியா இன்னைக்கு மேடம் கேட்டாங்க. அத பத்தின ஒரு டிஸ்கஷன் கூட நம்ம ஃபியூச்சர்ல பண்ணலாம். நண்பர்களே, உங்களுக்கு தொடர்ச்சியான பயிற்சி வேணும்னா கண்டிப்பா என்னோட நம்பர கான்டாக்ட் பண்ணுங்க. நம்ம நெறைய விஷயங்கள பேசப் போறோம். நெறைய விஷயங்கள பார்க்கப் போறோம். இன்டெலிஜென்ட் இன்சூரன்ஸ் அகாடமி மற்றும் பெர்ஃபெக்ட் சாஃப்ட்வேர் சொல்யூஷன் நிறுவனத்தின் சார்பாக இந்த பயிற்சியில் கலந்து கொண்ட உங்கள் அனைவரையும், கூடவே நம்மளுடைய சிறப்பு பயிற்சியாளர் கார்த்திக் சங்கரன் அவர்களையும் இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி சார். தேங்க் யூ. நன்றி சார். நன்றி சார். இது நான் ஸ்டாப் ஷேர் பண்ணிட்டுமா சார்? ஷேர் பண்ணிக்கலாம் சார். தேங்க்யூ தேங்க்யூ. தேங்க் யூ. நான் எக்ஸிட் ஆயிட்டமா சார்? இது எப்படி எண்ட் குடுத்துருவா சார்?